நேர்கள் அனைவருக்கும் இனிமையானதொரு மாலை வணக்கம். இன்றைய நமது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்துமா, அலர்ஜி, நுரையீரல், சுவாச நோய் குறித்த கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்கிறாங்க பிம்ஸ் மருத்துவமனையின் சுவாசம் மற்றும் நுரையீரல் துறை தலைவர் டாக்டர் ஆண்டனியஸ் மரிய செல்வம் அவர்கள். நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் டாக்டர். நன்றி, வணக்கம். வணக்கம் டாக்டர். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆஸ்துமா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் டாக்டர். ஸோ ஆஸ்துமாங்கிறது நம்ம ஷார்ட்டாக சொல்ல போனோம்னாக்கா, இது மூச்சுக்கோள் அடப்புன்னு சொல்லுவோம் ஆக்சுவலாக. ஸோ இது அடப்பு எல்லா விதமான வயதுக்கு உட்படங்களும் வரலாம். அதாவது யங் பேஷண்ட்ஸ்லேருந்து அடல்ட் பாப்புலேஷன்லேருந்து அடலசன்ட் பாப்புலேஷன், ஓல்ட் ஏஜ், எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஏஜ் குரூப்ஸு, ப்ளஸ் ப்ரெக்னென்சி, முக்கியமாக ப்ரெக்னென்சி பாப்புலேஷனில் எல்லாருக்கும் வரலாம் ஆக்சுவலாக. ஸோ இது இந்த வயதுக்காரங்கள் மட்டும் தான் வரணும் அப்படின்னு எதுவும் கிடையாது. ஸோ அது ப்ரெசன்டேஷன் பார்த்திங்கன்னா சிம்டம்ஸ் வேரி ஆகும். இப்போ டீனேஜஸ்க்கு ப்ரெசென்ட் பண்ணால் அது வேறு மாதிரி இருக்கும். காரணிகளும் டிஃப்ரெண்ட், ரீசன்ஸும் அது மாதிரி வேரி ஆகும். ஸோ மேஜராக நம்ம ஆஸ்மாங்கிறது மூச்சுக்கூட அடப்புன்னு சொல்லுவோம். அது சிம்டம்ஸ்லாம் நான் மேற்கொண்டு அதை நான் ஷேர் பண்ணுறேன் உங்கள்கிட்ட. ஸோ இப்போது ஆஸ்துமா அப்படிங்கிறது எப்படி ஏற்படுது அப்படிங்கிறத பற்றி சொல்லலாம் டாக்டர். அடுத்ததாக நேர்களே நம்மளுடைய இன்றைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு நம்மளுடைய டாக்டர் கிட்ட ஆஸ்துமா, அலர்ஜி, நுரையீரல், சுவாச நோய் குறித்த உங்களுடைய கேள்விகளுக்கு நீங்கள் விளக்கம் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 227176 22717770 அப்படிங்கிற இந்த எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். டாக்டர், ஆஸ்துமா எப்படி ஏற்படுது, அது எப்படி பரவுது அப்படிங்கிறத பற்றி முன்னதால் சொல்கிற மாதிரி தான் ஆஸ்மா மூச்சுக்கூட அடப்புன்னு சொன்னேன். ஸோ அது காரணிகள் பார்த்தீங்கன்னா ஏஜ் குரூப்புக்கு வேரி ஆகும். ஸோ முக்கியமான காரணிகள் இன்ஃப்ளமேஷன், அதாவது நம்ம செல் லெவலில் ஏற்பட இன்ஃப்ளமேஷன், குறிப்பாக வெள்ளை அணுக்கள் சொல்லுவோம். ஈஸ்னோஃபில்ஸுங்கிற வெள்ளை அணுக்கள் நம்ம ரத்தத்துலேயும் நம்ம நுரையீரல்லையும் அதிகமாக வரதுனால மூச்சுக்குழா நார்மலாக இருக்கிற மூச்சு கூட விரிவாக இருக்கும், அது சுருங்கிடும். ஸோ அதனால தான் அவங்களுக்கு அந்த மூச்சு திணறல் இல்லை வீசிங் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரது காரணம் அதனால தான். ஸோ இது பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா செல் இன்ஃப்ளமேஷன், அந்த வெள்ளை அணுக்கள் ஈஸ்னோஃபில்ஸ்னுங்கிறது அதிகமாக தேங்கி இருக்கிறதுனால வர இன்ஃப்ளமேஷன் தான் நம்ம சுருக்கமாக பிராங்கியல் ஆஸ்மான்னு சொல்லுவோம் மெடிக்கல் டேர்மில், அதாவது மூச்சுக்குழா அடப்பு. ஓகே டாக்டர். ஸோ இப்போ இது எப்படி பரவுது? ஆஸ்துமா அப்படிங்கிறது பரவக்கூடிய ஒரு நோயால், அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். எஸ், இது பேசிக்கலாக நிறைய பேஷண்ட்ஸ் என்கிட்டையும் வரும்போது கேட்பாங்க இது பரவுமா இல்லையான்னு. பேசிக்கலாக இது நான் கம்யூனிகபிள் டிசீஸ். சிம்பிளாக சொல்ல போனால் அது பரவக்கூடிய வியாதி கிடையாது, ஏன்னா இன்ஃபெக்ஷனும் கிடையாது. நம்ம அஃப்கோர்ஸ் ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக எடுக்கலைன்னா அது சளி சேர்ந்து இன்ஃபெக்ஷனாக மாற வாய்ப்பு இருக்குது, நியூமோனியாவும் மாற வாய்ப்பு இருக்குது. பட் ஆஸ் சச் பார்த்தீங்கன்னா ஆஸ்மா பார்த்தீங்கன்னா இட்ஸ் நான் கம்யூனிகபிள் டிசீஸ், பரவக்கூடிய வியாதி கிடையாது. ஓகே டாக்டர். ஸோ அப்போ அதனால ஆஸ்மா பரவும் அப்படிங்கிற அந்த பயம் இல்லாமல் நம்ம கண்டிப்பாக கிடையாது. ஓகே டாக்டர். ஸோ இப்போ நுரையீரல் அப்படிங்கிறது, இது ஆஸ்துமா அந்த அலர்ஜினால நுரையீரலில் என்னென்ன பிரச்சனைகள் வரும், அந்த சுவாசத்தில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் டாக்டர். அது பெஸ்ட்டாக சிம்டம்ஸை பொறுத்து இருக்குது ஆக்சுவலாக. நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்க அதாவது டீன் ஏஜில் அடலசன்ட் ஏஜில் வந்தாக்கா வேறு மாதிரி இருக்கும், ஏன்னா அதுக்கு ரீசன்ஸும் வேறு. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய சப்டைப்ஸ் ஆஃப் ஆஸ்மா இருக்குது. ஸோ நம்ம டீனேஜ் அடலசனில் வந்தாக்கா பெரும்பாலும் அது அவங்க சாப்பிட்ற உணவு முறை ப்ளஸ் அலர்ஜி, டஸ்ட் அலர்ஜியாக இருக்கலாம், இல்லை பொல்யூஷனாக இருக்கலாம், இல்லை சில பேர் சொன்னீங்கன்னா எஸ்பெஷலாக சில பேர் சொல்லுவாங்க மழை காலத்தில் எனக்கு சிம்டம்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது வெயில் காலத்தில் ஒன்றுமே இல்லை சார், எனக்கு மழை காலத்தில் மட்டும் தான் எனக்கு சளி பிடிக்குது, மூக்கு அடக்குறது, தும்பல் இருக்குது, அடுக்கு தும்பல் மாதிரி இருக்குது, தொண்டை காஞ்சி போன மாதிரி இருக்குது, ஒயின் சவுண்டு வருது, வீசிங் சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. சில பேர் இருக்கிற மாதிரி சவுண்ட் வரும்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் இது மழை காலத்தில் இந்த மாதிரி நம்ம இப்போ கரெக்டாக இருக்கும் நம்ம இந்த சீசனில். ஸோ இதெல்லாம் பெரும்பாலும் அதிகமாக இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக நம்ம ஆஸ்மான்னு கண்டுபிடிக்கலாம். எஸ் டாக்டர், நீங்கள் அந்த வீசிங் ப்ராப்ளம் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய பேர் சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் ஒன்றாவும் இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு அதோடைய தாக்கம் இருக்குது. ஸோ இதில் எப்படி அந்த வீசிங் ப்ராப்ளத்துலேருந்து நம்மளை ரிஃபெக்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் டாக்டர். கண்டிப்பாக இப்போ இருக்கிற ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நிறையவே அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் முறைகள் வந்துருச்சு. முன்னாடி மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா முன்னாடி ஆஸ்மாக்கு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மி, அதனால் ரொம்ப பயப்படுவாங்க. இப்போ என்கிட்ட வேறு பேஷண்ட்ஸ்லாம் ஆஸ்மா வாசர் அப்படின்னு சொன்னாலே பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா பஃப் எடுக்கணும்னு சொல்லுவாங்க, அது அடிக்ட் ஆகிடுவோமான்னு கேட்பாங்க. இந்த மாதிரி நிறைய பயங்கள் அதிகமாக இருக்குது பேஷண்ட் மத்தியில். பட் நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ இருக்கிற ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம நிறைய அட்வான்ஸ் மெத்தட் வந்துருச்சு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ்மா முற்றிலும் க்யூரபிள் டிசீஸ் ஆக்சுவலாக. ஸோ முக்கியமான வைத்திய ட்ரீட்மெண்ட் நம்ம மாத்திரை மருந்தோ இல்லை இன்னிலர் கொடுப்போம், நிறைய பார்த்துருப்பீங்க, பஃப் மருந்து, நெபுலைசர்ஸ் கொடுப்பாங்க, புகை மருந்தெல்லாம் வைப்பாங்க ஹாஸ்பிட்டல்ஸில். ஸோ ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக வேணும் தான், அதை விட வருமுன் காப்போம் ரொம்ப முக்கியம். ஸோ ப்ரிவென்ஷன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் என்ன தான் மருந்து மாத்திரை சாப்பிட்டாலுமே நீங்கள் அது ஒரு ட்ரிகர் ஃபேக்டர்ஸ் அதை நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கனாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள்
சில பேர் வந்து வீட்டில் நாய்கள் பெட் அனிமல்ஸ் வளர்ப்பாங்க, நாய் பூனை. ஸோ அதில் வர அந்த டேண்ட்ரஸ் அந்த 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 முடியிலேருந்து வர டஸ்ட் பார்ட்டிகல்ஸு, அப்புறம் நாய்களின் கழிவுகள்லேருந்து வர டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், இதெல்லாம் இன்னேல் பண்ணும்போது நம்மளுக்கு சிறுக சிறுக சேரும்போது அந்த காற்று கூட அடப்பு ஏற்படும். அதனாலயும் அலர்ஜி. ஆமாம், அது கண்டிப்பாக முக்கியமான காரணம் ஆச்சு. ஸோ இப்போ அந்த மாதிரி பெட் அனிமல்ஸ்லாம் வளர்க்குறதுனால நமக்கு ஒரு அலர்ஜி வருது அப்படின்னா அதுலேருந்து நம்மளை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். அதான் நான் சொன்னது இது ஒரு ஒன் ஆஃப் தி ரீசன் ஆக்சுவலாக. இது ப்ளஸ் அண்ட் முக்கியமான ரீசன் ஆக்சுவலாக அது. ஸோ பெரும்பாலும் அந்த மாதிரி இருக்குனாக்கா நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது பெட் அனிமல்ஸை. ஓகே, இப்போ ஒரு நேர் வந்திருக்காங்க, நம்ம பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம், அதுலேருந்து குமரன் பேசுகிறேன். குமரன் சார், சொல்லுங்கள், உங்களுடைய சந்தேகம் என்ன? என்னோட சந்தேகம் நான் பனி நாளில் வந்து வாசப்பது சளி வந்து நுரையில வந்து நெஞ்சு அழைச்சி மூச்சு வேர்வெல்லாம் பிரச்சனையா இருக்கு. அதனால வந்து நரம்பூசியா வந்து ஈட்டோப்புலேருந்து பீட்டா மத்தஸ் வந்து நரம்பூசியா போடுறாங்க. நரம்புழியா போடும்போது என்ன பண்ண ஒரு இடத்துல குறிப்பிட்ட வந்து அது அரிப்பு அதிகமாக தாங்க முடியாம அதனுடைய பின்னலை வந்து பின்னால என்ன பாதிப்பு ஏற்படுத்துறது டாக்டர் சொன்னாரா தெளிவாக கேட்டுக்கோங்க. ஓகே சார். ஸோ இப்போ டாக்டர் உங்களுக்கான ஆன்சர் சொல்லுவாங்க, நீங்கள் கேட்டுக்கோங்க. சரி, நான் கேட்டிருக்கேன். ஓகே சார், தேங்க்யூ. இது ஆக்சுவலாக இது ரொம்ப நல்ல கேள்வி ஆக்சுவலாக. ஏன்னா நிறைய பெரும்பாலும் பேஷண்ட்ஸ் கேட்குறது தான். ஏன்னா ஆஸ்மாங்கிறது நிறைய நரம்பூசி இருக்குது ஆக்சுவலாக. நம்ம நரம்பூசி பெரும்பாலும் யூஸ்வலாக போட மாட்டோம் அன்லெஸ் அந்த ஆஸ்மா ரொம்ப சிவியராக இருக்குது. அதாவது மூச்சு விடவே முடியல, அவங்களால பேசுகிறதுக்கே ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியல, அந்தளவுக்கு ருட்டீனாகவே ரொம்ப இது மூச்சு இறப்போட வருவாங்க. ஸோ அந்த மாதிரி அது வேரி ஆகும். அந்த மாதிரி இருந்தால் தான் ஊசி தேவைப்படும். ஸோ இவர் சொன்ன ஈட்டோஃபிலின் இன்ஜெக்ஷன் டெரிஃபிலின் சொல்கிறார், அதுதான் வந்து சொல்கிறார் அவர். ஸோ அதுக்கு உண்டான சைட் எஃபெக்ட் கண்டிப்பாக இருக்கும் தான். பட் இப்போ வந்து அதை விட அட்வான்ஸ் மெடிக்கேஷன் நிறைய வந்துருச்சு, நரம்பு ஊசி நிறைய வந்துருச்சு ஆக்சுவலாக. பட் ஆனால் அந்த டைமில் ரொம்ப ரிஸ்க்கு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அந்த ஊசி போடுவோம். ஈட்டோஃபிலினால நம்ம ரேஷ் வரும், இல்லை வந்து என்ன சொல்கிறது, சில சமயம் கிட்னி பாதிப்பு வரும் ப்ரொலாங்காக யூஸ் பண்ணாக்கா. தொடர்ந்து கிரானிக்காக யூஸ் பண்ணால் சில பேர்லாம் வந்து டாக்டர் பார்க்காமலே வந்து ஓவர் தி கவுண்டர் வாங்குவாங்க, அவங்களே ஊசி போட்டுப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அது கிரானிக்காக யூஸ் பண்ணால் கிட்னி பிரச்சனை வரும். அப்படி இல்லைனா நார்மலாக வந்து ஸ்கின் ரேஷோ தடிப்பாக வர மாதிரி இருக்கும். அந்த ஈட்டோஃபிலின் இன்ஜெக்ஷன் டெரிஃபிலின் சொல்கிற இன்ஜெக்ஷன் வந்து சில பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அது யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து ஆல்ரெடி ஹார்ட் பிரச்சனை மாத்திரை எடுக்கிறவங்களுக்கு அந்த ஹார்ட் ரிதம் ப்ராப்ளம் வரும், அரித்மியான்னு சொல்கிற ரிதம் ப்ராப்ளம்ஸ்லாம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ப்ராப்பர் கன்சல்டன்ட் பல்மனாலஜிஸ்ட், அதை நுரையீரல் டாக்டர் பார்த்துட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிங்கனாக்கா அதுக்கு உண்டான நீங்கள் கரெக்டான மருந்து போட்டிங்கன்னா இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே. அண்ட் மோர் ஓவர் இப்போ இருக்க காலகட்டத்தில் இன்ஜெக்ஷன் நிறைய அட்வான்ஸ் இன்ஜெக்ஷன்லாம் வந்துருச்சு. இந்த டெரிஃபிலின்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இன்ஜெக்ஷன் அதெல்லாம். ஸோ இப்போ வந்து நிறைய அட்வான்ஸ் மெஷின்ஸ், அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் வித் லெஸ் சைட் எஃபெக்ட்ஸ், அதாவது ரொம்ப கம்மியான சைட் எஃபெக்ட்ஸோட இருக்கிற மருந்து நிறைய வந்திருக்கு. ஓகே டாக்டர். ஸோ இப்போ இது ஒரு ப்ராப்ளம் இருக்கும் இல்லைங்களா? இப்போ எல்லாரும் இப்போ நம்ம நேயர் சொன்ன மாதிரி நான் இதுக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன், அது வந்து சைட் எஃபெக்ட் எனக்கு வருது அப்படின்றதுனால நான் அதாவது இப்போது ஆஸ்துமா பிரச்சனையை பார்க்குறதா இல்லை அடுத்தது வரக்கூடிய இந்த சைட் எஃபெக்டை பார்க்குறதா, இதுலேருந்து எப்படி நான் தப்பிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை வரும். அதுக்கு உங்களோட இல்லை, அதுக்கு நான் ஒரே விஷயம் சொல்லணுன்னாக்கா, முதல்ல பெனிஃபிட் தான் முக்கியம். சைட் எஃபெக்ட் எல்லாத்துக்கும் இருக்குது தான், சரிங்களா? ஆனால் மினிமல் நெக்லிஜிபிள் சைட் எஃபெக்ட், அது நிறைய நம்ம லிட்ரேச்சர் ஸ்டடீஸில் நம்ம ட்ரையல் பண்ணிட்டு தான் நம்ம மருந்து கொடுக்குறோம் ஆக்சுவலாக. ஸோ அதை பற்றி பேஷண்ட்ஸ் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா டாக்டர்ஸ் கொடுக்கும்போது அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் கொடுக்க போகிறாங்க. ஆமாம், கொடுக்க போகிறோம். அவங்களுக்கு இருக்கிற சுகர் இருக்கா, பிபி இருக்கா, அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் எதாவது இருக்கான்னு செக் பண்ணி தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதை பற்றி வரி பண்ணாமல் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் மட்டும் நீங்கள் கான்சன்ட் பண்ணாவே சிறப்பாக இருக்கும். ஓகே டாக்டர். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதில் ஆஸ்துமா, அலர்ஜி, நுரையீரல் சுவாச நோய் குறித்த கேள்விகளுக்கு விளக்கம் அளிச்சிட்டு இருக்காங்க பிம்ஸ் மருத்துவமனையின் சுவாசம் மற்றும் நுரையீரல் துறை தலைவர் டாக்டர் ஆண்டனியஸ் மரிய செல்வம் அவர்கள். டாக்டர், இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு வருவோம். டாக்டர், இப்போ ஆஸ்துமா அப்படிங்கிறது வந்து பரவக்கூடிய நோய் இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டீங்க. பட் இந்த ஆஸ்துமா, அதாவது இளைப்பு அப்படின்ட்டு சொல்லக்கூடிய இந்த நோயுடைய அறிகுறிகள் என்னென்ன, எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் டாக்டர். ஸோ இப்போ நம்ம சொல்கிறது பேஷண்ட்ஸ்க்கு நிறைய பேர் தெரியும். ஏன்னா அது வந்து ஆஸ்மாங்கிறது ஒரு லேமேன்ட்ட மாதிரி ஆகிடுச்சு ஆக்சுவலாக. ஆஸ்மான்னு சொன்னால் பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும். ஸோ முக்கியமான இது வந்து வீசிங், அதாவது சில பேர் என்ன சொல்லுவாங்க, சவுண்டு வருதுன்னு சொல்லுவாங்க, இழுக்கும்போது ஒரு சவுண்டு வரும்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆஃப் பெரும்பாலும் விசில் சவுண்ட். அது ஏன் முக்கியமான காரணம், நம்ம மூச்சுக்குழாய் வந்து அடைக்கிறதுனால அந்த சவுண்டு வரும், அவ்வளோதான். ஃப்ரீயாக காற்று வந்து சர்க்குலேஷன் ஆகாது. ஸோ அதனால் வர சவுண்ட் தான் வீசிங் சவுண்ட் சொல்லுவோம். அது இல்லாமல் முக்கியமான வந்து மூச்சு விடுறது, மூச்சு திணறல் ஏற்படும். அதாவது நீங்கள் ஏர்லியராகவே நீங்கள் பார்த்துட்டீங்கன்னாக்கா அந்த மூச்சு திணறலில் வந்து ப்ரோக்ரஸ் ஆகாது. நீங்கள் விட்டிங்கனாக்கா தான், அதாவது மாத்திரை எதுவும் எடுக்காமல் டாக்டரை பார்க்காம நீங்கள் கன்சல்ட் பண்ண டிலே பண்ணிங்கனாக்கா தான் அது வந்து நாள்பட்ட நுரையில் அடப்பாகிடும். ஸோ அப்போ வந்து மூச்சு அதிகமாகும். அது இல்லாமல் வந்து உங்களுக்கு இந்த சீசனல் வேரியேஷன் சொன்னோம் பார்த்தீங்களா முன்னாடி, அதனால் வந்து ரன்னிங் நோஸ், அதாவது மூக்கால் சளி ஒழுகுறது,
அடுக்கு தும்மல் வர்றது, சில பேருக்கு தொண்டை காஞ்சி போனோம், ரொம்ப எரிச்சலாக இருக்கும், இருமல் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு. அதுக்கு நீங்கள் என்ன தான் சிரப் போட்டாலுமே சரியாகாது. நீங்கள் அன்லஸ் நீங்கள் அந்த அடப்பை வந்து கிளியர் பண்ணால் மட்டும்தான் இருமல் சரியாகும். ஸோ அதுக்கு நிறைய பேர் சிரப்பு பாட்டிலாக வாங்கி குடிப்பாங்க. அந்த அடைப்பு எதனால டாக்டர் ஏற்படுது? அது மெயினாக வந்து இந்த மியூக்கஸ்ங்கிற சளி சேரதுனால. அந்த சளி இன்ஃபெக்டடாக இருக்காது அந்த டைமில். எப்போ இன்ஃபெக்ஷன் ஆகுமோ அது நிமோனியான்னு சொல்லுவோம் நம்ம. அது இன்ஃபெக்ஷன் எப்போ ஆகும்னா நீங்கள் சேர்த்து வச்சு நாள்பட்ட நுரையீரல் அது சளியாக மாறினா தான் அது வந்து இன்ஃபெக்ஷனாக மாற ஆரம்பிக்கும். ஆரம்ப கட்டத்தில் நம்ம சரி பண்ணிட்டாக்கா அது நார்மலாக ஒரு இப்போ மூக்கில் நம்ம சளி ஒழுது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சளி தான் நுரையீரலாம் அடைச்சிக்கும். மியூக்கஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம இங்கிலீஷில். ஸோ அது அடைச்சிக்கிட்டா தான் அந்த சவுண்டு வீசிங் வரது காரணம். அதை நம்ம வந்து வெளியேற்றுறதுக்கு தான் இந்த நம்ம இன்னேலர் பஃப்லாம் கொடுக்குறது. ஓகே டாக்டர். ஸோ இப்போ இந்த பஃப் யூஸ் பண்ணுறது, இன்ஹேலர் யூஸ் பண்ணுறதுலலாம் வந்து எல்லா டைமுமே நான் வந்து இதை எடுத்துக்கிட்டு போயே ஆகணும், சப்போஸ் நான் எங்கோ வேலை பிஸியில் நான் மறந்துட்டேன் அப்படின்னும் போது அவங்களுக்கு அந்த வீசிங் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு வேறு என்ன மெத்தட் இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் டாக்டர். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். அதுக்கு எந்த ஆப்ஷனும் கிடையாது. அண்ட் ப்ரிவென்ஷன் அதே சேம். ஏன்னா ஆஸ்மாங்கிறது வந்து வெறும் ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்ட மாதிரி கிடையாது. இட்ஸ் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனும் வேணும் ஆக்சுவலாக. அலாங் வித் நம்ம யூஸ்வலாக நம்ம ப்ரிஃபரபுளாக இன்னேலர் கொடுப்போம். இன்னேலர் நிறைய இருக்குது ஆக்சுவலாக. அப்படியே ரெடிமேடாக அப்படி கேனிஸ்டரோட இருக்கும் உள்ள, அப்படியே பஃப் அடிச்சுக்கலாம். இல்லை மாத்திரை போட்டு விடுற மாதிரி இருக்கும், இல்லை நெபுலைசர். ஸோ அது வந்து யாருக்கு உகந்ததோ சொல்லிட்டு அதை டிசைட் பண்ணி நம்ம கொடுப்போம். இப்போ வயசானவங்களுக்கு வந்து இழுக்க முடியாது, கெப்பாசிட்டி இருக்காது அவங்களுக்கு. ஸோ அப்போ வந்து நெபுலைசர் மிஷின் கொடுப்போம். ஸோ அது கண்டிப்பாக கண்டினியூ பண்ணணும். ப்ளஸ் அது வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். முக்கியமான 2 கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக், முறை. அது ப்ராப்பரான டெக்னிக் அடித்தா தான் வந்து அது உள்ளே போகும் மருந்து. இல்லைன்னா சரியாகாது. நீங்கள் என்ன தான் எவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கினாலுமே வியாதி சரியாகாது. 2வது ரெகுலர் ஃபாலோ பண்ணணும். 3வது மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட் என்ன பண்ணுவாங்க, அவங்களே விட்டுருவாங்க. ஒரு 3 நாள் எடுப்பாங்க, அவங்களே சரியாயிடும் உண்மையாலுமே சளிக்கெல்லாம் கம்மியாயிடும். பட் 3வது நாளுக்கு அப்புறம் விட்டுடுவாங்க சுத்தமாக. அப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த் 2 மந்த்ஸ் ரெகுலர் ஃபாலோ பண்ணிவிட்டு டாக்டர் அட்வைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் டேப்பர் பண்ணி ஸ்டாப் பண்ணுமே தவிர அப்புறம் கட் பண்ணிங்கனாக்கா மறுபடியும் சளி சேர ஆரம்பிக்கும். மறுபடியும் வந்து நம்ம ஆரம்பத்துலேருந்து போக போக ப்ரோக்ரஸாக தான் ஆகுமே தவிர. இது நான் முக்கியமாக சொல்லுவேன். ஏன்னா பெரும்பாலும் இந்த பேஷண்ட் வர கிளினிக் பேஷண்ட் வந்து அவங்களே விட்டுருவாங்க. ப்ளஸ் ரெகுலராக எடுக்க மாட்டாங்க. எதை பண்ணுவாங்க, காலை ஒரு பஃப் எடுப்பாங்க, மறுநாள் மறுநாள் எடுக்க மாட்டாங்க, 2 நாள் கழிச்சு எடுப்பாங்க, 5 நாள் கழிச்சு எடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி எடுத்தீங்கன்னாக்கா நீங்களே உங்கள் வியாதியை வந்து நீங்கள் வந்து தான் படுத்துறீங்க. அது ப்ரோக்ரஸ் ஆகாமே தவிர கடைசி வரைக்கும் க்யூர் பண்ண முடியாது. ஓகே டாக்டர். இப்போ ஒரு பேஷண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க இந்த கரெக்டாக எடுத்துக்கிறாங்க அவங்களோட எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் அப்படின்ற பட்சத்தில் இந்த ஆஸ்துமா வந்து ஃபுல்லாக வந்து க்யூர் ஆகிடுமா? ஏன்னா லைஃப் லாங் நான் வந்து இதை பண்ணிகிட்டே இருக்கணுமா அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு கூட வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம்? அதான் நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக அது க்யூரபிள் டிசீஸ். ஆஸ்மாங்கிறது க்யூரபிள் டிசீஸ். நம்ம இன்னேலர் பஃபும் வந்து நம்ம டாக்டர்ஸ், அதாவது நுரையீரல் டாக்டர் கன்சல்டேஷன் படி நம்ம ரெகுலர் ஃபாலோ பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டா பொறுமையாக நம்ம டேப்பர் பண்ணி ஸ்லோ பண்ணி ஸ்டாப் பண்ணுறோம். கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணி நிறைய பேஷண்ட்ஸ் வந்து இன்னேலர் இல்லாமல் இருந்திருக்காங்க. அதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். இப்போ இருக்கிற நம்ம செடென்டரி லைஃப் ஸ்டைலில் ஹெல்த்தி ஆக்டிவிட்டி சுத்தமாக கம்மியாயிடுச்சு. அதை இம்ப்ரூவ் பண்ணணும். சாப்பாடு, உணவு முறைகள் ரொம்ப முக்கியம். அந்த காலத்தில் இருக்கிற உணவு முறை நம்ம இப்போ கிடையாது. அட்லீஸ்ட் ½ அன் ஹவர் வாக்கிங். அதுக்காக உடனே ஜிம்முக்கு போய் வெயிட் தூக்கணும், கார்டியோ பண்ணணும்னு சொல்லலாம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நேயர்களே. இன்றைய நமது நிகழ்ச்சியில் ஆஸ்துமா, அலர்ஜி, நுரையீரல், சுவாச நோய் குறித்த கேள்விகளுக்கு தான் டாக்டர் விளக்கம் அளிச்சிட்டு இருக்காங்க. நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 227176 22717770 அப்படிங்கிற இந்த எண்களில். இப்போ வந்து நம்ம அந்த ட்ரீட்மெண்ட் பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்கல்ல டாக்டர். இப்போ ரொம்ப நாளாக நான் வந்து இதை யூஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் வந்து இந்த ஆஸ்துமாவுடைய விளைவுகள் என்னென்ன இருக்கும், இதனால் என்னென்ன பக்க விளைவுகள் ஏற்படுத்தும்? இப்போ ஒரு நோயாளி வந்து இதை பெருசாக கண்டுக்கல அப்படின்னும் போது அதனால என்னென்ன விபரீதங்கள்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் டாக்டர். நம்ம வந்து நான் நிறைய வேகமாக பிரிக்கலாம் சொல்லும். நாள் கணக்கில் விட்டாக்கா, மாத கணக்கில் விட்டா, வருஷ கணக்கில் விட்டா, அந்த மாதிரி அதுக்கு உண்டான விளைவுகள் கண்டிப்பாக இருக்கும் தான். இப்போ நாள் கணக்கெல்லாம் விட்டிங்கன்னா ஒன்றும் பெருசாக பாதிக்கப்பட போகிறது கிடையாது. மாசக்கணக்கில் நீங்கள் இது பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, அது நான் சொன்ன மாதிரி அது வந்து சேர்ந்து சளி வந்து இன்ஃபெக்டட் ஆகிடும், கட்டியாக கலர் மாறிடும் சளி. அப்போ என்ன நியூமோனியா காய்ச்சல் வரும். ஸோ அதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் அட்மிட் ஆகி பெட்டில் அதுக்கு உண்டான வைத்தியம் பண்ணணும். ஸோ இது வந்து அவாய்ட் பண்ணலாம். நீங்கள் வருஷ கணக்கில் ஆனீங்கன்னா என்னன்னா, அந்த மூச்சு குழா சொன்னோம் பார்த்தீங்கன்னா, அந்த மூச்சு குழா ஃபுல்லாகவே வந்து டிஸ்ட்ரக்ட் ஆகிடும், சுத்தமாக நில குழஞ்சிரும். ஸோ அந்த மூச்சு குழா சுத்தமாக போயிட்டா ரீப்ளேஸ் பண்ண முடியாது, போனது தான். ஸோ அந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற மூச்சு குழா எல்லாமே பரவ என்ன ஆகும்னா, ஒரு கட்டத்தில் வந்து உங்களுக்கு லங் ஃபங்க்ஷன் கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ அது நான் சொல்கிறது இயர்லி. நீங்கள் வருஷ கணக்கில் நீங்கள் ஆஸ்மா ட்ரீட்மெண்ட் எடுக்கலைனாக்கா அது சிஓபிடின்னு சொல்லுவோம். அது வந்து நாள்பட்ட நுரையீரல் அடைப்பு, சிஓபிடி, கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி சொல்லுவோம். பெரும்பாலும் ஆஸ்மா பேஷண்ட் பிரச்சனை என்னன்னாக்கா ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டாங்க. அந்த சிம்டம்ஸ் வந்து அந்த பாதிப்பு அவங்களுக்கு தெரியும்ல டாக்டர், கண்டிப்பாக ஏதோ ஒன்று நடக்குது, அதனால தான் வருவாங்களே.
ஓகே. ஸ்டார்டிங்கில் தெரியாது. அது வருஷ கணக்கில் அப்புறம் தான் வந்து அந்த நுரையில் அந்த மூச்சு குழாவோட பாதிப்பு தெரியும். அந்த மூச்சு குழா ஃப்ளோட்டெலாம் டிஸ்ட்ரக்ட் ஆகிடும், செதஞ்சு போயிடும் அது. ஸோ அப்போ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. லேட் ப்ரெசன்டேஷனில் வரும்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. கேன்சர் மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஸோ அப்போ நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா போனது அந்த நுரையில் மூச்சு குழா போனது தான். இருக்கிற நார்மல் மூச்சு குழா தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குமே தவிர, ஸோ அதுக்கு உண்டான சிம்டம்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அவங்களுக்கு. அது ப்ரோக்ரஸ் அதிகமாகிட்டே தான் போகும் இருக்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஒரு எக்ஸாம்பிள்னாக்கா, இப்போ ஸ்டார்டிங்கில் ஆஸ்மாக்கு எடுக்கிறாங்கன்னா மூச்சு வாங்குறது மாத்திரை மருந்து கூட நம்ம பஃப் கொடுத்து கம்மியாகும். விட்டுட்டிங்கனாக்கா அவங்க நடந்தால் மூச்சு வாங்கும். அப்புறம் போக போக என்ன ஆகும்னா, அவங்க நார்மல் ருட்டீன் ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது மூச்சு வாங்கும். லைக் ஷர்ட் போடும்போது, தலை சீவும் போது மூச்சு வாங்கும். அவங்க ருட்டீன் ஆக்டிவிட்டிஸே பண்ண முடியாது. ஓகே. ஸோ இதனாலேயே அவங்களுக்கு வந்து மற்ற பிரச்சனை எல்லாம் வருது. அதான் சொல்கிறேன் நான், இது பிராங்கிலாஸ்மா வந்து வெறும் நுரையீரல் வியாதி மட்டும் பார்க்கக்கூடாது. ஏன்னா வந்து இதெல்லாம் என்ன ஆகுனா அவங்க டிப்ரெஷன் போவாங்க. இந்த பிரச்சனை நிறைய வரும். ஆக்சுவலாக நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் போவாங்க. ப்ளஸ் தூக்கம் ஒழுங்காக வராது. மூச்சு வாங்குறதுனால நைட் தூங்க மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்கள ஆஃபீஸ் ஒர்க்கு மற்ற ஒர்க்ஸ்லாம் பாதிக்கும். கான்சன்ட்ரேஷன் இருக்காது, மெமரி பவர் கம்மியாக இருக்கும். ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் போய் அதில் லேண்டாக போயிடுவாங்க. ஓகே டாக்டர். ஸோ நம்ம பேசலாம். இப்போ நிகழ்ச்சியில் ஒரு அழைப்பாளர். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம், வெள்ளியனூர்லேருந்து ராஜகோபால் பேசுகிறேன் மேடம். சொல்லுங்கள் சார், டாக்டர் கிட்ட உங்கள் டவுட்டை கேளுங்க. சொல்லுங்கள் டாக்டர். இப்போ தொடர்ச்சியாக தும்பல் வருது டாக்டர். சம்மரில் வரமாட்டேங்குது, ஆனால் இந்த வின்டர் சீசனில் தொடர்ச்சியாக தும்பல் வருது. இது எதனால்? தும்பல் வந்து ஆக்சுவலாக நீங்களே சொன்னீங்க, இந்த வின்டர் கிளைமேட்டில் தான் அதிகமாக வருதுன்னு சொல்கிறீங்க. ஸோ அதான் சொன்னேன், இது ஒரு ஆஸ்மாவோட அறிகுறியாக இருக்கலாம். பட் உங்களுக்கு வீசிங் வரலன்னா அது இயர்லி சைன்ஸாக இருக்கலாம். ஆக்சுவலாக அது அடிக்கடி தும்பல் வருது, அடிக்கடி மூக்கால ஒழுகு வருது வந்து ஆஸ்மா கண்டிப்பாக சொல்ல முடியாது நம்மளால். ஏன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த கிளைமேட்டில் வருது நார்மல். ஸோ அது வந்து இந்த கிளைமேட், அந்த பனி காற்றுக்கு பார்த்தீங்கன்னா அதுவே இட்ஸ் ட்ரிகரிங் ஃபேக்டர் ஃபார், அதாவது அதிகப்படுத்தும் சளியை. ஸோ அது வந்து ஆஸ்மா கண்டிப்பாக வரும்னு உங்களுக்கு சொல்ல முடியாது. அதுக்கு நம்ம அலர்ஜி டெஸ்ட் பண்ணி, நம்ம பிளட் டெஸ்ட், அது நார்மல் பிளட் டெஸ்ட் பண்ணி அலர்ஜி எந்த அளவுக்குன்னு செக் பண்ணிட்டு அதுக்கு உண்டான நம்ம மாத்திரை மருந்தே சரி பண்ணிடலாம். ஸோ அலர்ஜி அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி தும்பல் இருந்தால் ஆஸ்மாங்கிறது நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியாது ஆக்சுவலாக. ஸோ மற்ற சிம்டம்ஸ்லாம் பார்த்துட்டு நம்ம மற்ற பிளட் டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணி மாத்திரை நீங்கள் கன்ஃபார்ம்டாக ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குணப்படுத்திடலாம். ஓகே சார். சார் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வின்டரில் இந்த மாதிரி தான் இருக்கும், நீங்கள் பயப்பட வேண்டாம். சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ மேடம். கியூர் ஆகிடுங்களா? இதை சாப்பிட்டா கண்டினியூ பண்ணால் கண்டிப்பாக அதான் சொல்கிற மாதிரி மாத்திரை மட்டும் இது கியூர் கிடையாது ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் பனி காலத்தில் வந்து அதுக்கு உண்டான ப்ரிவென்டிவ் மெஷர் எடுத்தாகணும். இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, இப்போ வண்டியில் போகிறீங்கன்னா நீங்கள் இந்த காதையை எல்லாமே ஃபுல்லாக கவர் பண்ணிக்கணும். நம்ம வந்து அந்த பனி காற்று உள்ளே போகாத மாதிரி. வண்டியில் போகும்போது தான் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்குது டாக்டர். அதான் சொல்கிறேன், இந்த கிளைமேட் கண்டிப்பாக வரதான் செய்யும். ஸோ நீங்கள் மாத்திரை மட்டும் போடாமல் இந்த ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுக்கணும். வருமுன் காப்போம் மாதிரி நீங்கள் ஸ்கார்ஃபோ இல்லை அந்த காதையும் மூக்கையும் ஃபுல்லாக கவர் பண்ணிங்கனாக்கா பெரும்பாலும் இதை நம்ம அவாய்ட் பண்ணலாம். இந்த மூக்கால உள்ள தும்பல்லாம் அவாய்ட் பண்ணலாம். கூடவே மாத்திரை நீங்கள் கோர்ஸ் ஆஃப் மாத்திரை போட்டிங்கனாக்கா கண்டிப்பாக அது குணப்படுத்துது. இந்த ஏசிலாம் கம்ப்ளீட்டாக அப்ளிகபிள் ஆக மாட்டேன். ஏசி கம்ப்ளீட்டாக ஒத்துக்க மாட்டேங்குது. கண்டிப்பாக ஏசியும் முக்கியமான காரணம். பட் ஏசி ஒழுங்காக நீங்கள் க்ளீன் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வர வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா அந்த ஏசி நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த மெஷ் மாதிரி இருக்கும். ஸோ அதில் சேர தூசி டஸ்ட் பார்ட்டிகல் வந்து சேர என்ன ஆகும்னா அதில் நீங்கள் இன்னேல் பண்ணுறீங்கல்ல, சுவாசிக்கிறீங்களா நீங்கள் அந்த காற்றை. ஸோ அதனால வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஏசி வந்து அட்லீஸ்ட் 2 வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் க்ளீன் பண்ணாக்கா அதை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். அதனால தான் வரக்கூடியது. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் ஆஸ்துமா, அலர்ஜி, நுரையீரல் சுவாச நோய் குறித்த கேள்விகள் தான் விளக்கம் பெற்றுட்ருக்கோம் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய மருத்துவர்கிட்ட. டாக்டர், இப்போது இந்த அலர்ஜி, இந்த நுரையீரல் சுவாச நோயாக இருக்கட்டும், இல்லை ஆஸ்துமா அலர்ஜி அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி கொஞ்சம் ஒரு டீட்டெயில் கொடுங்க டாக்டர். இப்போ நுரையீரல் சுவாசத்தில் வந்து எனக்கு என்ன மாதிரியான இந்த நோய் எதனால் ஏற்படுது? அலர்ஜி வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வின்டர் டைமில் வந்து நம்ம வெளியில் போகும்போது அந்த சில்னஸ் நமக்கு ஒரு சிலருக்கு ஒத்துக்காது, ஏசி ஒரு சிலருக்கு ஒத்துக்காது, ஒருத்தவங்க வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பெட் அனிமல்ஸ் வளர்க்குறது, இந்த மாதிரி வேறு என்னென்ன காஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக ரொம்ப தேவையான கேள்வி ஆக்சுவலாக. ஏன்னா நிறைய பேருக்கு அது தெரியாமல் இருக்குது ஆக்சுவலாக. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க வின்டர் கிளைமேட்டில் தான் வரும்னு நினச்சிட்டாங்க. இப்போ நம்ம நேரே ஒருத்தர் சொன்னார்ல, ஸோ என்ன பனிக்காலத்தில் வருதுன்னு சொல்லிட்டு, அது ரொம்ப ரொம்ப காமன் ஆக்சுவலாக. அது யாருக்கு வேணால் வரலாம், இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஏஜ். சுகர், பிபின்னு அவசியமே கிடையாது. நம்ம ஹெல்த்தி பேஷண்ட்ஸ்க்குமே ஹெல்த்தி அடல்ட்டுக்குமே வரும் ஆக்சுவலாக. அது இல்லாமல் சில பேருக்கு வெயில் காலத்துலேயும் வரும் தும்பல், அடிக்கடி சளி பிடிக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து நம்ம தூசி பூச்சின்னு சொல்லுவோம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? டஸ்ட் மைட்டுன்னு சொல்லுவோம் நம்ம. அது நம்ம சோஃபா எடுக்கல, நம்ம க்ளீன் பண்ணாத எடுக்கல, பார்த்தீங்கன்னா ஃபேனில் தூசி இருக்கும், தூசி பூச்சின்னு சொல்லுவோம். அது இன்னேல் பண்ணுறதுனால காமனாக வரும்.
அப்புறம் அந்த மூட்டை பூச்சின்னு சொல்லுவோம். ஈவன் காக்ரோச், கருப்பாம்பூச்சி கூட நம்ம கிச்சன்ஸில் நம்ம ஒழுங்காக இது பண்ணோம்னா அந்த காக்ரோச் வெளியேற்றுற டஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கழிவு அதை நம்ம இன்ஹேல் பண்ணுறதுனால வரலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி பெட் அனிமல்ஸ், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரீசன். ஏன்னா பெட் அனிமல்ஸ் மட்டும் கிடையாது, பெட் அனிமல்ஸ் லைக் டாக்ஸ் அண்ட் கேட்ஸ், அது ஈவன் பேரட், சில பேர் வந்து கிளி வளர்ப்பாங்க. ஸோ அது போடுற நம்ம கழிவு இருக்குது பார்த்தீங்களா, அது என்னென்னா ஒன்றா டஸ்ட்டாக மாறிடும். வெயில் காலத்தில் குறிப்பாக அது வந்து அது ட்ரை ஆகி டஸ்ட் ஆகிடும். அந்த டஸ்ட்டு வந்து அப்படி நம்ம இன்ஹேல் பண்ணுறதுனால அது வந்து ஓவர் த மந்த்ஸ் வராது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாளடைவில் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு பொறுமையாக நம்ம உள்ள நுரையலுக்குள்ளே போய் மூச்சுக்கோழா, அதாவது ஸ்மால் ஏர்வே சொல்லுவோம், சிறிய மூச்சுக்கோழா, அதில் உள்ளே போய் என்ன ஆகும்னா ஒரு கட்டத்தில் ஒரு 5-6 வருஷம் கழித்து அது உங்களுக்கு இம்பாக்ட் தரும். ஸோ அதனால் அதை இப்பயே அவாய்ட் பண்ணிங்கன்னா நம்ம அதுக்கு அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம போகிறது. அதை அவாய்ட் பண்ணுறதுனா இப்போ அவங்க பெட் அவங்களுக்கு பிடிச்சிருக்கிறதுனால வளர்க்குறாங்க டாக்டர். ஸோ அப்போ அது அந்த மாதிரி நம்ம ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும்? சில விஷயம் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். ஹெல்த் முக்கியமா இல்லை வந்து இது முக்கியமான்னு நம்ம யோசிக்கணும். அதை புரியுது. ஏன்னா சில பேர் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க தான். பேர்ட்ஸ் வந்து ரொம்ப அவங்களுக்கு ஆமாம், சில பேர் லவ் பண்ணுவோம், ரொம்ப கஷ்டப்படும், விரும்பி பண்ணுவாங்க தான். பட் அட்லீஸ்ட் அவங்க வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அட்லீஸ்ட் சில பேர் சுத்தமாக டாக்ஸ் கொடுக்க முடியல, நாய்களை கொடுக்க முடியல, வந்து ஃபேஸ்க்கு மாஸ்க் போடுறது, அந்த மாதிரி மாஸ்க் போடுறது அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. முக்கியமாக வந்து டிஸ்டன்ஸ் தான் மெயினாக. அதாவது இப்போ டாக்ஸ் வந்து வச்சுருக்காங்கன்னா எப்பயுமே கூடவே இல்லாமல், சில பேர்லாம் பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க, நாய் வந்து லிக் பண்ணுவோம், அந்த மாதிரி ஹக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப டிஸ்டன்ஸ் வெளியில் நாயை வந்து இது பண்ணியிருந்தேன், அந்த மாதிரி இருந்தாக்கா. ப்ளஸ் முக்கியமாக அந்த கழிவு அப்புறப்படுத்துறது, ஃபீட் பண்ணுறதுலாம் அவங்க அவாய்ட் பண்ணணும். வேறு யாராவது வச்சு பண்ணோன்னா பெட்டராக இருக்கும். என்னோட பெஸ்ட் அட்வைஸ் என்னன்னா, அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா முக்கியம் பெஸ்ட்டு வந்து அவாய்ட் பண்ண கொடுக்கறது நல்லது. ஓகே, கொஞ்சம் டிஸ்டன்ஸோடயே இருக்கணும், நம்ம ஹெல்த்லேயும் வந்து கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. டாக்டர் இப்போ நுரையீரலில் வந்து பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத வந்து இந்த சளினால் மட்டும்தான் இந்த பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குங்களா? சளி வந்து இதனால் இந்த ட்ரிகரிங் ஃபேக்டர் தான் வருது. ஆக்சுவலாக சளி வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. டிபியில் கூட சளி வரும் உங்களுக்கு, டிபி நம்ம காச நோயில் கூட உங்களுக்கு இரும்பி சளி வரும், நிமோனியாலும் சளி வரும். பட் அதில் டிஃப்ரென்ஸ் பண்ணலாம், நம்ம பேஷண்ட்ஸே நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். எப்படின்னாக்கா இப்போ ஆஸ்மாவில் வர சளி வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருக்கும், கலர்லாம் மாறாது, ரப்பர் மாதிரி இருக்கும், நார் மாதிரி ரப்பர் மாதிரி இருக்கும். இதே வந்து டிபியில் வந்தாச்சுங்களேன் கலர் மாறி வரும், மஞ்சளாக இல்லை வந்து பச்சை கலரில் வரும், ரொம்ப திக்காக பச்சை கலரில் வரும். ஸோ அந்த மாதிரி அவங்க கண்டுபிடிச்சிக்கலாம். சளி வந்து காமனாக எல்லாத்துலேயும் வரும், பட் ட்ரிகரிங் ஃபேக்டர்னால வேரி ஆகும், மாறுபடும். ஓகே. ஹலோ டாக்டர், நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆஸ்துமா, அலர்ஜி, நுரையீரல் சுவாச நோய் குறித்த கேள்விகளுக்கு விளக்கம் அளிச்சுட்டு இருக்காங்க நம்மளுடைய நிலையத்திற்கு வந்திருக்கக்கூடிய நுரையீரல் துறை தலைவர், அதாவது பிம்ஸ் மருத்துவமனையின் சுவாச மற்றும் நுரையீரல் துறை தலைவர் டாக்டர் ஆண்டனியஸ் மரியம் செல்வம் அவர்கள். டாக்டர், இப்போது நம்ம லிசனர் ஒருத்தர் கேட்டாங்க, இந்த வின்டர் சீசனில் வந்து எனக்கு ரொம்ப இந்த சளி பிரச்சனை, மூச்சு விடுறதுல பிரச்சனை வருது அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த மூச்சு விடுறதுல பிரச்சனை வருது அப்படின்னா அது வந்து வின்டர் மட்டும் கிடையாது, இந்த டஸ்ட்னாலையும் வருது அப்படின்னு சொல்லி வேற என்னென்ன காரணங்களால இந்த மூச்சு பிரச்சனை வரும், அதனால நுரையீரலுக்கு என்னென்ன பாதிப்புகள் இருக்கு அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க டாக்டர். மூச்சு திணறல் வந்து லங்ஸ் மட்டும் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. மூச்சு திணறல் நிறைய பிரச்சனைலாம் வரலாம். ஈவன் ரத்த சோகை இருக்கிறவங்களும் மூச்சு வாங்கும். ஓகே. ரத்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு, ஹார்ட் ப்ராப்ளம், ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கிறவங்களுக்கு, கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறவங்களுக்கு. ஸோ மூச்சு வாங்கினா நுரையீரல் மட்டும் கிடையாது, நுரையீரல் சுற்றி நிறைய ஆர்கன்ஸ் உறுப்புலாம் இருக்குது. ஸோ ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கிறவங்களுக்கு வரும், கிட்னி டயாலிசிஸ் பண்ணுற பேஷண்ட்ஸுக்கு வரும் ஆக்சுவலாக. ப்ளஸ் வந்து பிளட் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்தால் வரலாம், டெங்கு, இதெல்லாம் வந்து மூச்சு வாங்குறது வரலாம் ஆக்சுவலாக. நுரையீரலில் நம்ம இப்போ ஆஸ்மாவில் பார்த்தீங்கன்னா மூச்சு திணறலை தவிர்த்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீசிங் சவுண்டு வரும், சொன்னால அது வரும். இன்னும் செஸ்ட்டு டைட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நிறைய பேர் சொல்லுவாங்க ரொம்ப டைட்டாக இருக்குது சார், எங்களுக்கு ரெண்டு செஸ்ட்டும் ரொம்ப டைட்டாக இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு முக்கியமான அறிகுறி. அது கூட வந்து நம்மளுக்கு வந்து மூக்கடைப்பு, மூக்கால சளி ஒழுகுறது, அடுக்கு தும்மல் இருக்கிறது, குறிப்பாக நம்ம வந்து கோல்டு கிளைமேட் ஹில் ஸ்டேஷன் போகிறோம் அந்த மாதிரி இருக்கும்போது அது அதிகமாகும். ப்ளஸ் அந்த குளிர்காற்று பார்த்த உடனே அடுக்கு தும்மல் வரும். ஸோ இதெல்லாம் வந்து ஆஸ்மாவுக்கு முக்கியமான சிம்டம்ஸ். பட் மூச்சு வாங்குறது வச்சு மட்டும் நம்ம வந்து ஆஸ்மான்னு இது பண்ண முடியாது. பட் வீசிங் சொன்னீங்கன்னா அது மோஸ்ட் காமன் சிம்டம் ஆஃப் ஆஸ்மா. ஓகே, வீசிங் இருந்துச்சு அப்படின்னால அது வந்து ஆஸ்மாவுடைய பெரும்பாலான அறிகுறி. நான் சொன்ன மாதிரி சிஓபிடின்னு சொன்ன பார்த்தீங்கன்னா நாள்பட்ட நுரையீரல் அடைப்பு, இது வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆஸ்மாவை பொறுத்த வரைக்கும். பட் ஆஸ்மா வந்து க்யூரபிள். பட் சிஓபிடிங்கிற நாள்பட்ட நுரையீரல் அடைப்பை வந்து இன்னும் அடியில் அதோட டெப்த்தாக வந்து அதாவது ஸ்மால் அர்வே சொன்னோம் பார்த்தீங்களா, குறுகலான மூச்சுக்குழா இருக்கும். அது போக போக என்ன குறுகலாகும் மூச்சுக்குழா நுரையீரலில். ஸோ அதில் ஏற்படுற பாதிப்புனா தான் நாள்பட்ட நுரையீரல் அடைப்பு. அது பெரும்பாலும் ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு,
செயின் ஸ்மோக்கர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க இன்னேல் பண்ணுறது அது வந்து மற்ற அடிக்ஷன்ஸ் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அது அந்த அந்த ஸ்மோக் உள்ளே போக போக என்ன ஆகும்னா முற்றிலும் அந்த காற்று குழா மூச்சு குழா வந்து ஃபுல்லாகவே டேமேஜ் பண்ணுறோம். ஓகே. அது ரீப்ளேஸும் பண்ண முடியாது. ஸோ அது கிரானிக்காக அது பார்த்தீங்கன்னா 45 ஏஜ் அபோவ் இருக்கிறவங்களுக்கு வரும் மோஸ்ட்லி அது. அது பேசிவ் ஸ்மோக்கர்ஸ் ஆல்சோ. இது வந்து ஸ்மோக் பண்ணுறது மட்டும் கிடையாது, பெரும்பாலும் இது வந்து மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் 2 பேருக்கும் வரலாம். மேல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மோக் பண்ணுறதெல்லாம் வரும், அண்ட் பேசிவ் ஸ்மோக்கிங் வரும். இப்போ நீங்கள் ஸ்மோக் பண்ணுறீங்க, அந்த ஸ்மோக் நம்ம இன்னேல் பண்ணாலும் வரலாம் ஆக்சுவலாக. அதுதான் பேசிவ் ஸ்மோக்கிங் சொல்லுவோம். ஸோ செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்குன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து பெரும்பாலும் நம்ம ஃபேமிலிஸில் இருப்பாங்க, ஒருத்தர் ஸ்மோக் பண்ணிருப்பாரு, நம்ம பக்கத்தில் ரிலேஷன்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த இன்னேல் பண்ணுறதுனால கண்டிப்பாக வரும். அது ஒன்று. ப்ளஸ் வந்து இப்போ பெரும்பாலும் கிடையாது, விறகடுப்பு பர்ன் பண்ணுறதுனால பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் விறகடு யூஸ் பண்ணி நம்ம அந்த கெரோசின் ஊற்றி தான் சமைப்போம். இப்போ கேஸ் ஸ்டவ் வந்துடுச்சு, பட் சில இடத்துல வந்து இன்னும் பண்ணிட்டு இருக்கிறதுனால அது இன்னேல் பண்ணுறதுனால வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது வந்து நாள்பட்ட நுரையீரல் அடைப்பு வர வாய்ப்பு இருக்குது. ஓகே. அதனால வந்து அவங்களுக்கு ஆமாம், அது சிம்டம்ஸ் இன்னும் மோசமாக இருக்கும், அது க்யூர் பண்ண முடியாது. ஓ ஓகே. ஸோ அந்த ஆஸ்மா வந்து க்யூர் பண்ண ஆஸ்மா க்யூர் பண்ண முடியும். சிஓபிடின்னு சொன்ன பார்த்தீங்கன்னா நாள்பட்ட நுரையீரல் பாதிப்பு. ஆமாம், அதை க்யூர் பண்ணவே முடியாது. ஓகே. மெயினாக ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஆஸ்மா நீங்கள் ஒழுங்காக வைத்தியம் பண்ணாமல் ஒழுங்காக ட்ரீட் பண்ணாமல் ரெகுலர் ஃபாலோ பண்ணால் அது சிஓபிடியாக மாறிடும். அப்போ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம சிம்டமேட்டிக்காக தான் மேனேஜ் பண்ண முடியும் தவிர ஆல்ரெடி டேமேஜ் ஆனது ஒன்றும் பண்ண முடியாது, லங்ஸ் சுருங்கிரும். அதை ஒன்றும் இப்போ அந்த ஆரம்ப கால அறிகுறிகள் இதுதான் இருக்குது, எனக்கு வந்து நார்மலாக ஒரு சளி பிடிச்சிட்டு இருக்கு, இல்லை வந்து நார்மலாக இந்த அலர்ஜி ஏற்படுது அப்படிங்கிறதுக்கும் அதோடைய அடுத்த கட்டத்துக்கு அது போகுது அப்படின்றதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் டாக்டர்? எப்படி நம்ம கண்டுபிடிக்கும்? மெயினாக மூச்சு வாங்குறத பொறுத்து தான் கண்டுபிடிக்க முடியும். ஸ்டார்டிங்கில் பண்ணனாக்கா மூச்சு வாங்குறதுலாம் பெருசாக இருக்காது. படிக்கட்டுனா மூச்சு வாங்க சொல்லுவாங்க சில பேர், அது படிக்கட்டு மூச்சு வாங்க நிறைய பேருக்கு வெயிட்னால கூட ஒரு சிலருக்கு கண்டிப்பாக அது அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் அது. ஸோ மூச்சு வாங்குறது சில பேர் வந்து ஸ்டெப்ஸ் 2 மாடி ஏறினா மூச்சு வாங்கன்னு சொல்லுவாங்க. அது காமனாக நார்மல் பீப்புளுக்கே இருக்கும் ஆக்சுவலாக. அது என்ன ஆகுனா நாளடைவில் என்ன ஆகுனா நடந்தால் மூச்சு வாங்க சொல்லுவாங்க, உட்காந்தா மூச்சு வாங்க சொல்லுவாங்க, ருட்டீனாக என்ன வேலை செஞ்சாலும் மூச்சு வாங்குது. லைக் சொன்ன பார்த்தீங்கன்னா ஷர்ட் போடும்போது, ட்ரெஸ் போடும்போது, அந்த மாதிரிலாம் மூச்சு வாங்க சொல்லுவாங்க. அது அந்த ப்ரொக்ரஷன் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. ஸோ இதுதான் வந்து இதோடைய ஆஸ்துமாவுடைய நுரையீரல் சுவாச நோய் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஓகே. ஸோ நேயர்களே, இன்றைய நமது நிகழ்ச்சியில் ஆஸ்துமா அலர்ஜி நுரையீரல் சுவாச நோய் குறித்து தான் நீங்கள் விளக்கம் பெற்றுட்டு இருக்கீங்க. இன்றைய நமது நிகழ்ச்சியில் ஆஸ்துமா அலர்ஜி நுரையீரல் சுவாச நோய் குறித்த கேள்விகளுக்கு விளக்கம் அளிச்சிட்டு இருக்காங்க பிம்ஸ் மருத்துவமனையின் சுவாசம் மற்றும் நுரையீரல் துறை தலைவர் டாக்டர் ஆண்டனியஸ் மரிய செல்வம் அவர்கள். டாக்டர், இப்போ நம்ம இந்த நுரையீரல் சுவாச நோய் பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம், தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஆஸ்துமா அலர்ஜி இது சம்பந்தமா இது வந்து ஜெனட்டிக்கா வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதை பத்தி சொல்லுங்க டாக்டர். டேரெக்டாக ஜெனட்டிக் சொல்ல முடியாது. இப்போ இவங்களுக்கு இருந்தால் இவங்க சொல்ல முடியாது, டேரெக்டாக வராது ஆக்சுவலாக. நம்ம வந்து இப்போ சில வியாதிகள்லாம் இருக்குல்ல, அது வந்து எஸ்எல்இன்னு சொல்லுவோம். நம்ம நிறைய வியாதிகள் இருக்குது. சில பேர் இந்த அப்பாவுக்கு இருந்தால் கண்டிப்பாக பசங்களுக்கு இருக்குன்னு சொல்கிறது இருக்குது. ஜெனட்டிக் ப்ரிடிஸ்போசிஷன் ஆஸ் சச் வந்து டேரெக்டாக கிடையாது, பட் நம்ம சொல்லலாம், வர வாய்ப்பு தான் இருக்கு சொல்ல முடியும், நம்ம ஷுவராக சொல்ல முடியாது. பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அலர்ஜினால தான் வருது, அட்டோபிக்னு சொல்லுவோம், அலர்ஜி டஸ்ட்டு வரதுனால. இது நிறைய சப்டைப்ஸில் பிரிக்கலாம், எல்டர்லி பாப்புலேஷனில். ஸோ அப்புறம் நான் சொன்ன மாதிரி டீனேஜில் வர்றது, அப்புறம் ப்ரெக்னென்சியில் வர. ப்ரெக்னென்சி ஏன்னு சொல்கிறோம், இம்யூனோ காம்ப்ரமைஸ். ப்ரெக்னென்சி பொதுவாகவே எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும். ஏன்னா அவங்க ப்ரெக்னெண்டாக இருக்கிறதுனால, அவங்க உயிர் இருக்கிறதுனால எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் நார்மலாகவே கம்மியாகும். ஸோ பெரும்பாலும் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஆஸ்மா வர வாய்ப்பு இருக்குது. ஓகே டாக்டர். ஸோ இப்போது இந்த பாதிப்பை வந்து வராமல் தடுக்கிறதுக்கு என்ன வழி இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் டாக்டர். மறுபடியும் அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் எக்ஸ்போஷர். அதாவது நம்ம வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த இப்போ பெட் அனிமல்ஸ் வச்சுருக்கோம், அந்த பெட் அனிமல்ஸ் அவாய்ட் பண்ணணும். ஜென்ரலாக சொல்ல போனால் உணவு பழக்கங்கள் கண்டிப்பாக முக்கியம். ஆஸ்மாவில் லைஃப் வாழ்வியல் முறையும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, கண்டிப்பாக அது ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். ட்ரீட்மெண்ட் அது என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து இது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அட்லீஸ்ட் 30 minutes ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப முக்கியம். அந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து 10,000 ஸ்டெப்ஸ்லாம் வந்து நான் அது உடன்படவில்லை. ஏன்னா வந்து அது ஒவ்வொருத்தருக்கும் மாறும் ஆக்சுவலாக. நம்ம 10,000 19 சொல்ல முடியாது ஸ்டெப்ஸுங்கிறது. அட்லீஸ்ட் 30 minutes ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மோர் தென் எனஃப், ரொம்பவே ஆக சிறந்தது ஆக்சுவலாக. அதுக்கு நான் உடனே ஜிம்முக்கு போயிட்டு நீங்கள் ட்ரெட்மில்ல ஓடணும்லாம் கிடையாது, ஸ்லோவாக ஸ்டெடியாக போகணும், அவ்வளோதான். ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்லோவாக ஸ்டெடியாக ஒரு நார்மல் மினிட்ஸ் வந்து உங்களுக்கு உடலுக்கு நீங்கள் உடற்பயிற்சிக்கு கொடுத்து நார்மல் பீச் வாக்கிங்கே போதும், அதனால் பிரிஸ்காக போகணும் ஆக்சுவலாக, அவ்வளோதான். அது ஒன்று. ப்ளஸ் வந்து நம்ம வந்து ஃபுட்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம உணவு வகையில் வந்து முக்கியமாக ஆயிலி ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும். ஆயிலி ஸ்பைசி ஃபுட்ஸ், அதாவது ரொம்ப எண்ணெயில் பொரிச்சது 65 ஐட்டம்ஸ், அந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணணும். ஃப்ரைஸ் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிட்றாங்க, அந்த பீஸா பர்கர்ஸ் அந்த மாதிரி ஃபுட்ஸ் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். முக்கியமாக ஸ்வீட்ஸ், ரொம்ப கேலரி ஸ்வீட்ஸ் அதிகமாக இருக்கிற உணவு வந்து அவாய்ட் பண்ணணும். ப்ளஸ் முக்கியமாக அந்த கார்பனேட் ட்ரிங்க்ஸ்,
ஓகே நம்ம கோலா அந்த பெப்சி அந்த மாதிரி இருக்கிற ட்ரிங்க்ஸ் வந்து கோலா ஓகே அந்த மாதிரி சோடாஸ் இல்லை கோலாஸ் அந்த மாதிரி வந்து ட்ரிங்க்ஸ் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஓகே ஸோ இது ஏன்னா அதில் வந்து கார்பன் டை ஆக்சைடுங்கிற அது அந்த ஒரு கேஸ் இருக்கிறதுனால அது வந்து என்ன ஆகுனாக்கா நம்ம மூச்சு குழாயை வந்து மேலே தள்ளி அது டயஃப்ரம்னு சொல்லிட்டு ஒரு மசில் இருக்குது, அதை வந்து நம்ம சுருக்க வைக்கும். ஸோ அதனால் மூச்சு வாங்குறது ஏற்படும். ஓகே அப்புறம் சிப்ஸ் வகைகள், நான் சொன்ன மாதிரி எண்ணெயில் பொரிச்ச ஐட்டம்ஸ் எந்த எல்லாமே. பொருட்களும் எடுத்துக்க அப்புறம் நம்ம பாரம்பரிய உணவுகள் பார்த்தீங்கன்னா அந்த முறுக்கு இதெல்லாமே, பிக்கிள் முக்கியமாக ஊறுகாய், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கிற உணவுகள், ஓகே பேக்கடு ஜூஸ், டெட்ரா பேக் ஜூஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜூஸ் ஆக சிறந்தது நம்ம வீட்டிலே போடுற ஜூஸ் தான் பெஸ்ட்டு. ஃப்ரெஷ் ஜூஸ், அதுவும் சுகர் இல்லாமல் குடிக்கிறது. ஓகே இதெல்லாம் எடுத்துக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சுவாச பிரச்சனைகளுக்கு வந்து நிறைய யோகாசனங்கள் அந்த மாதிரி அதெல்லாம் வந்து சுவாசம் சம்பந்தமா கண்டிப்பாக அதெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணும். அது மெயின் ட்ரீட்மெண்ட் கிடையாது, அதெல்லாம் சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட். நம்மளாம் ஹெல்ப் பண்ணும். ஒருவேளை அது முன்னாடில இருந்தே நம்ம அதை பண்ணிட்டு வந்தா கொஞ்சம் ப்ரிகாஷியஸா இருக்கும். யோகா, டீப் எக்ஸசைஸ் கண்டிப்பாக வந்து சிறந்த ஆக்சுவலாக இதெல்லாம் ப்ரிவென்ஷனுக்கு பெட்டர். ரொம்ப நம்ம ஆஸ்மார்களும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உணவு வகையில் ஒன்று மறந்துட்டேன், நான்வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா மெயினாக ப்ரான்ஸ், ஓகே அது அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. 3:35 நம்ம நிகழ்ச்சியில் இன்றைய ஆஸ்துமா, அலர்ஜி, நுரையீரல், சுவாச நோய் குறித்த கேள்விகளுக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய விளக்கங்களை நம்மளுடைய டாக்டர் கிட்ட நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 227176 22717770 அப்படிங்கிற இந்த எண்களில் நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம் நேயர்களே. டாக்டர், இப்போ நீங்கள் வந்து இந்த ஆஸ்துமா, நுரையீரல், சுவாச நோய் பற்றின ஒரு கேள்வி என்னென்னா, இதுக்கு வந்து இந்த பாதிப்பு வந்துச்சு அப்படின்னா இதுக்கு என்னென்ன சிகிச்சை முறைகள் இருக்குது, அதை பற்றின தகவல்கள் கொடுங்க டாக்டர். இப்போ நம்ம வீசிங் இருக்குனாக்கா நம்ம வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது, ஸ்பைரோமெட்ரின்னு சொல்லுவோம். அது வந்து நம்ம பிம்ஸ்லேயும் இருக்குது, நம்ம மோஸ்ட்லி எல்லா இதுலேயும் இருக்கும், மோஸ்ட்லி சில சென்டர்ஸில் இருக்கும். அது மூலயமா நம்ம வந்து அடப்பு, நுரையீரல் அடப்பு, காற்றுக்கூட அடப்பு இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு அடப்பு இருக்குது, மைல்டாக இருக்கா, ரொம்ப சிவியராக இருக்கா, ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி வைத்தியமும் மாறும். ஸோ மெயின் ஸ்டே ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது இன்னேலர் தான். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். அது நிறைய விதமான முறையில் இருக்குது. முக்கியமாக அந்த வந்து பஃப் அடிச்சது, பட்டன் ப்ரெஸ் பண்ணி அடிக்கிறது, அதில் உள்ளே மருந்து இருக்கும். ஸோ அது ஒன்று இருக்கும். இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாத்திரை போட்டு அடிக்கிறது, மாத்திரை போட்டு இன்னேல் பண்ணி அடிக்கிறது. இன்னொன்று நெபுலைசர் சொல்லுவோம் நம்ம ஹாஸ்பிட்டல்ஸில். என்ன அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். மூணுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே இதுதான். ஆக்சுவலாக டிஃப்ரெண்ட் முறையில் அனுப்புகிறோம், அவ்வளோதான். நுரையீரலுக்குள்ளார அதுதான் டிஃப்ரென்ஸ், அவ்வளோதான். மற்றபடி மருந்து எல்லாமே ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். நெபுலைசர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது ஓல்டேஜ், ரொம்ப வயசான. ஏன்னா நம்ம வயசாக என்னன்னா மூச்சு ஃபங்க்ஷன் கம்மியாகும், லங் ஃபங்க்ஷன் நார்மலாக கம்மியாகும் ஏஜ் அதிகமாக. அண்ட் சில்ட்ரனுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் வந்து ப்ரெஸ் பண்ணி அடிக்க முடியாதுல்ல அவங்களால. ஸோ அதனால் இது கொடுப்போம். அது பேசிக்கலாக எப்படி ஆகுதுன்னா, நம்ம அந்த மருந்து ரெஸ்பியூல்னு சொல்லுவோம். நம்ம அந்த மருந்து நம்ம அந்த நெபுலைசர் மிஷினில் ஊற்றி அந்த காற்றும் ஆக்சிஜனும் நம்ம சேர்ந்து கொடுக்கறதுனால அது மிஸ்ட் மாதிரி உருவாகும். இப்போ நம்ம ஏசி நம்ம கண்டென்ஸ் பண்ணி நம்ம காற்று வருது பார்த்தீங்கன்னா அதே மெக்கானிசம் தான். ஸோ அது வந்து மிஸ்டாக மாதிரி அது நுரையீரலுக்குள்ளே ஈஸியாக போகும், மூச்சு குழாக்குள்ளே போய் அந்த அடப்பை வந்து கிளியர் பண்ணும். இது மூணு ஃபங்க்ஷன் ஒரே மாதிரி தான், வித்தியாசம் டிஃப்ரெண்ட் முறையில் அனுப்புறதுனால தான் அது வேரி ஆகும். ஓகே டாக்டர். ஸோ இப்போது நானே ஒரு சிலரை பார்த்துருக்கேன் டாக்டர். என்னென்னா ரொம்ப நார்மலாக மற்றவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கிளைமேட்டோ இல்லை ஒரு இடமோ இல்லை ஒரு ஃபுட்டோ, ஆனால் ஒரு சிலருக்கு வந்துட்டு எப்பயுமே சளி இருக்கிற மாதிரியே இருக்கும், எப்பயுமே அவங்க வந்து அலர்ஜியாக இருக்கிற மாதிரியே இருக்கும், டக்குன்னு திடீர்னு அவங்களுக்கு வந்து ஒரு வீசிங் வர மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன இவங்க எப்பயுமே இப்படி இருக்காங்க, அது வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இம்யூனியோ வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனாலையா, இல்லை என்ன இஷ்யூ, உங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா, நீங்கள் போய் ஃபஸ்ட்டு பாருங்கள் அப்படின்ற மாதிரி இப்போது நானே நிறைய பேர் கொஞ்சம் பார்த்துருக்கேன். ஸோ அவங்களுக்குலாம் ஏன் அந்த மாதிரி இருக்குது அப்படி, அது வந்து ஹாட் பாடி அப்புறம் வந்து கூல் பாடி அந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரியா, இல்லை இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். அந்த கான்செப்ட் ரொம்ப தவறு. ஹீட் பாடி, கோல் பாடி எதுவுமே கிடையாது. என்னன்னா இது வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டெக்னிக் முறைகள் செக் பண்ணுவோம். பெரும்பாலும் டாக்டர் செக் பண்ணணும் ஆக்சுவலாக. ஏன்னா நம்ம என்ன தான் சொல்லி கொடுத்தாலும் சில பேஷண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் எடுக்கும்போது அவங்க வந்து எடுக்க மாட்டாங்க. ஏன்னா 80% ஆஃப் ஆஸ்மா வந்து பார்த்தீங்கன்னா சரியாக காரணம் இதுதான். தகவல் படி, அறிக்கைகள் படி, நிறைய லிட்ரேச்சர் ஸ்டடீஸில் பார்த்தீங்கன்னாக்கா 80% ஆஸ்மா குணமாகாமல் இருக்கிற காரணம் இன்னொரு டெக்னிக் பார்த்தீங்கன்னா அது ஒழுங்காக அடிக்காமல் இருக்கிற காரணம் தான். ஸோ எப்பயுமே நான் பேஷண்ட்ஸ் வந்தவொடனே நம்ம டெக்னிக் செக் பண்ணணும். அண்ட் ரெகுலராக எடுக்கலாம் பார்க்கணும். சில பேர் 3 நாள் எடுத்துகிட்டு ஸ்டாப் பண்ணுவாங்க, வந்தால் தான் எடுப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, இல்லை நல்லா ஆகிட்டேன், நான் எனக்கு வீசிங் வந்தால் தான் எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஸோ காம்ப்ளைண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். எடுக்கிற முறை, டெக்னிக் அண்ட் ஃப்ரீக்வன்சி அண்ட் ஃபாலோ அப், இது 4மே ரொம்ப ரொம்ப முக்கியம். இது பண்ணாலே நம்ம தெரிஞ்சிடலாம். இது பண்ணியுமே இதெல்லாம் இல்லை டாக்டர் நான் ஒழுங்காக பண்ணுறேன்,
கரெக்டாக தான் எடுக்கிறேன், கரெக்டாக டெக்னிக் தான் எடுக்கிறேன், நானும் செக் பண்ணி பார்த்துட்டு எதுவும் இல்லைனாக்கா நம்ம வந்து அந்த ஃபர்தர் மேற்கொண்டு அலர்ஜி டெஸ்ட் பண்ணி ஆகணும். நான் சொன்ன மாதிரிலாம் ப்ரீவியஸாக அந்த வெள்ளை அணுக்கள் ஈஸ்னோஃபில் லெவல், ஸோ அது வந்து அதிகமாக இருந்தாக்கா அது நமக்கு கொஞ்சம் சேலஞ்சான விஷயம். அதுக்கு உண்டான உயர்தர சிகிச்சை முறைகள் இப்போ வந்துருச்சு. ஸோ அதை நம்ம மேற்கொண்டாக்கா அதை சரி பண்ணலாம். ஈஸ்னோஃபில்ஸ் லெவல் வந்து பார்த்திங்கன்னா அது இட்ஸ் அ மார்க்கர் ஆஃப் அலர்ஜி. அப்படி இருந்தால் நம்ம நுரையீரலில் மூச்சுக்குழாயில் அலர்ஜி இருக்குன்னு அர்த்தம். அது டைப் ஆஃப் வெள்ளை அணுக்கள், ஒயிட் பிளட் சொல்லுவோம் நம்ம. ஸோ அதை வந்து நம்ம வந்து ஸ்பெஷல் இன்ஜெக்ஷன்லாம் இருக்குது அதுக்கு. அது நம்ம லாஸ்ட் ஃபீஸாக தான் வச்சுருப்போம். எப்போனா நீங்கள் இன்னொரு போட்டுமே என்ன தான் நெபுலைசர் புகை மருந்து போட்டு ஐவி ஸ்டீராய்டும் போடுவாங்க. வீசிங் ஆக்சுவலாக ரொம்ப எக்ஸ்டென்சிவாக இருக்கிற ஆஸ்மாங்களுக்கு கொடுப்பாங்க. ஓரல் ஸ்டீராய்ட்ஸ் அதெல்லாம் கொடுப்பாங்க. அது கொடுத்துமே அவங்களுக்கு சரியாகாத பட்சத்தில் இந்த ஊசி சொன்ன பார்த்தீங்கன்னா தோல் ஊசின்னு சொல்லுவாங்க. சப்குட்டினியஸாக போடுற ஊசி அது வந்து நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். எஸ்பெஷலி இந்த வெள்ளை அணுக்கள் இருக்கிற நோயாளிகளுக்கு. இப்போ வந்து இருக்க காலகட்டத்தில் என்னென்ன அட்வான்ஸ் டெக்னிக்ஸ்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் டாக்டர். இப்போ நம்ம ஊரில் வந்து கொஞ்சம் எப்பயுமே லேட்டாக வரும் ஆக்சுவலாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும். காஸ்ட் எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது. இப்போதைக்கு வந்து டெடிகேட்டடாக, அதாவது நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த ஈஸ்னோஃபில் வேரியன்ட் ஆஸ்மா, அதாவது எல்லாருக்கும் ஆஸ்மா இருக்கிற எல்லா பேஷண்ட்ஸுக்குமே வந்து இந்த வெள்ளை அணுக்கள் அதிகமாக இருக்காது. ஸோ அப்படி வெள்ளை அணுக்கள் ஈஸ்னோஃபில் இருக்கிற வெள்ளை அணுக்கள் அதிகமாக இருந்தாக்கா அவங்களுக்கு வந்து என்ன தான் நீங்கள் இன்னேலரோ இல்லை நெபுலைசரோ கொடுத்தாலுமே அவங்களுக்கு சரியாகாது. சில பேர் வந்து ஃபார்மசியில் ஓவர் தி கவுண்டரில் ஸ்டீராய்டு எடுத்துப்பாங்க, ஓரல் ஸ்டீராய்டு மாத்திரை எடுத்துப்பாங்க. ஏன்னா அதுவும் பார்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் தான். பட் நம்ம வந்து ப்ராப்பர் நுரையீரல் டாக்டர் பார்த்துட்டு நம்ம கேட்டு எடுக்கணும், நம்ம ஃபாலோஅப்பில் எடுக்கணும். ஏன்னா ஸ்டீராய்டு வந்து உங்களுக்கு தெரியும், ஸ்டீராய்டு அதிகமாக யூஸ் பண்ணால் கிட்னி பிரச்சனை வரலாம், இன்ஃபெக்ஷன் வரலாம், நியூமோனியா வரலாம், சுகர் வரலாம். சுகர் பேஷண்ட்ஸுக்கு வந்து சுகர் அதிகமாகும். ஸ்டீராய்ட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணால வீக்னஸ், அதாவது எலும்பு தேய்மானம் வரும். ஆஸ்டியோபோரோசிஸ் சொல்கிற எலும்பு வீக் ஆகும், தேய்மானம் வரும். ஸோ மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால இதை வந்து ஓவர் தி கவுண்டரில் வாங்கன்னு நான் வந்து அட்வைஸ் பண்ண மாட்டேன். ஸோ ப்ராப்பர் அட்வைஸோட பண்ணுறது நல்லது. அண்ட் அது அப்படி பண்ணியுமே ப்ராப்பர் நீங்கள் கன்சல்டன்ட் பார்த்துமே நுரையீரல் டாக்டர் பார்த்துமே உங்களுக்கு ஸ்டீராய்ட்ஸ் போட்டுமே சரியாகாத பட்சத்தில் இந்த இன்ஜெக்ஷன், அதாவது இன்ஜெக்ஷன் முறை வந்து பார்த்திங்கன்னா அது தோல் ஊசி. ஆக்சுவலாக அது பேர் பெண்டாலிசுமாம் சொல்லிட்டு ஒரு தோல் ஊசி. இப்போ கடந்த ஒரு 3 வருஷமாக தான் வந்திருக்கு ஆக்சுவலாக. இது முக்கியமான என்னன்னாக்கா இது வந்து ரொம்ப வந்து எக்ஸ்பென்சிவ், ரொம்ப காஸ்ட்லி. இது ஒரு வயலே பார்த்தீங்கன்னா 1.5 lakhs வரும். பட் என்ன ஒரு நல்ல விஷயம்னாக்கா இப்போ வந்து இசிஹெச்எஸ்ல பேஷண்ட், அதாவது எக்ஸ் சர்வீஸ்மேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் அவங்களுக்குலாம் வந்து இது வந்து இன்சூரன்ஸ் மூலயமா ஃப்ரீயாகவே நம்ம வந்து இந்த வைத்தியத்தை பண்ணலாம். மொத்தம் ஒரு 7 ஊசி போடுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நான் இப்போ 2-3 பேஷண்ட்ஸ் போட ஆரம்பிச்சிருக்கேன். போட்டே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்னேலரே இல்லாமல் இருக்காங்க. ப்ளஸ் ஸ்டீராய்டோட பயன்பாடும் கம்மியாக இருக்கும். முக்கியமான கோல் வந்து இந்த ஸ்டீராய்டோட பயன்பாடு தன்மையை கம்மிப்படுத்தணும். நான் ஸ்டீராய்டோட நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் இப்போ சொன்னேன் உங்கள்கிட்ட நான். ஸோ அதுதான் மெயின் திங்கே. ஸோ அதை கம்மி பண்ணியிருக்கு அண்ட் இன்னேலர் யூஸும் கம்மி பண்ணியிருக்கு. ஸோ இது எல்லா பேஷண்ட்ஸும் கிடையாது, ரொம்ப எக்ஸ்டென்சிவாக ரொம்ப வீசிங் இருக்கிறவங்களுக்கு எல்லா மாத்திரையும் எல்லாமே ட்ரை பண்ணி நம்ம எல்லாமே வைத்தியம் பண்ணி பண்பாலிஸ்ட் பார்த்து சரியாக பட்சத்தில் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து பிம்ஸில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதாவது அந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்புறம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமில் இருக்காங்க அந்த ஸ்டாஃப்ஸ் இருக்காங்கல்ல. ஸோ இப்போ கவர்மெண்ட்டும் வந்து கொண்டு வர போகுது, மோடி ஸ்கீமில் ப்ளஸ் அந்த ஸ்கீம்லையும் கொண்டு வர பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் அது வந்து எல்லாருக்கும் அது கிடைக்கும். ஓகே டாக்டர். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நேயர்களே. இன்றைய நமது நிகழ்ச்சியில் ஆஸ்துமா, அலர்ஜி, நுரையீரல் சுவாச நோய் குறித்த கேள்விகளுக்கு தான் விளக்கம் பெற்றிருக்கோம். நிலையத்திற்கு வந்திருக்கக்கூடிய டாக்டர் கிட்ட உங்களுடைய சந்தேகங்களுக்கு நீங்கள் நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2271-760 2271-770 அப்படிங்கிற இந்த எண்களில் நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். டாக்டர், இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் குழந்தைக்கு வந்து இந்த பாதிப்பு வருது, அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத பற்றி, வயதானவர்களுக்கும் இந்த மாதிரி தொற்றுலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கர்ப்பிணி பெண்கள் அவங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆஸ்துமா, அலர்ஜி அந்த டைமில் ஏதாவது பர்டிகுலர் டைமில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அவங்க எப்படி அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது, அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். முன்னாடியே சொன்ன மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கு பொதுவாகவே வந்து எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும். ஏன்னா அவங்க அடிஷ்னலாக நியூட்ரிஷன் எடுக்கிறதுனால ப்ளஸ் வந்து இன்னொரு உயிர் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து அது இம்யூனோ காம்ப்ரமைஸ் சொல்லுவோம். அவங்களுக்கு இம்யூனிட்டி கம்மியாக தான் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ட்ரிகரிங் ஃபேக்டர். எங்கெல்லாம் இம்யூனிட்டி கம்மியாக இருக்கோ அது வந்து ஆஸ்மாவுக்கு ட்ரிகரிங் ஃபேக்டர். ஸோ அவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் அதே தான். ஸோ ஆஸ்மா ட்ரீட்மெண்ட்னால அவங்களுக்கு சைட் எஃபெக்ட் எதுவும் வரப்போகிறது இல்லை. நல்ல சேஃபான மருந்து நிறையவே இருக்குது. ஸோ அதனால் பயப்பட தேவையில்லை. ஸோ நல்ல நெபுலைசர் மிஷினோ இல்லை இன்னேலரோ இஸ் வெரி சேஃப். ஓகே, ப்ரெக்னென்ட் பேஷண்ட்ஸுக்கு நல்லா யூஸ் பண்ணலாம். ஓகே டாக்டர். டாக்டர், அடுத்ததான் நான் கேட்க போகிற கேள்வி என்ன அப்படின்னா, இந்த ஆஸ்துமா, நுரையீரல் சுவாசம் அப்படின்னு கேட்டவுடனே இந்த கேள்வியை எப்படி விடுறது அப்படிங்கிற மாதிரி தான். இந்த டிபின்னு சொல்லுவாங்கல்ல டாக்டர், ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். அது வந்து எப்படி ஏற்படுது, அது பரவும் முறை பற்றியும் அதுலேருந்து எப்படி நம்ம ப்ரிகாஷனாக இருக்கிறது அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். டிபிங்கிறது வந்து காசநோயும் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க காசநோய்ங்கிறது. அது பெரும்பாலும் நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் ரேண்டமாக யாருக்கா டெஸ்ட் பண்ணாலும் அது வரும். டிபி கிருமி நம்ம உடம்புல இருக்கும். பட் என்னென்னா அது இன்ஆக்டிவ் ஸ்டேஜில் இருக்கும், டார்மன்ட் ஸ்டேஜில் இருக்கும். அதாவது அது ஏதாவது அந்த கிருமியை ட்ரிகர் பண்ணால் தான் அது ஆக்டிவ் இன்ஃபெக்ஷனாக மாறும்.
ஓகே. ஸோ டார்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம நார்மலாக இப்போ அது எப்படி டாக்டர் ட்ரிகர் பண்றாங்க நமக்கு தெரியாம ஆகுது இல்லையா? சொல்கிறேன், ட்ரிகரிங் ஃபேக்டர் ரொம்ப முக்கியம். ஓகே. இப்போ எனக்கு நீங்கள் எடுத்து பார்த்தாலுமே கண்டிப்பாக டிபி கிருமி இருக்கும், பட் இன்ஆக்டிவ் ஸ்டேஜில் இருக்கும். ஓகே. ஸோ ஆக்டிவ் ஸ்டேஜில் மாறதுக்கு நிறைய இம்யூனோ காம்ப்ரமைஸ், அதாவது வந்து இது பெரும்பாலும் சுகர், அன்கண்ட்ரோல் சுகர், அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா, சுகர் மாத்திரை ஒழுங்காக எடுக்காமல் இருந்தாலுமே சுகர் அதிகமாக இருக்கிறாங்க. சுகர் இருக்கிறதுனால தான் டிபி வரும்னு சொல்றீங்களா? அது சுகர் கண்ட்ரோலாக தான் பிரச்சனை கிடையாது. அன்கண்ட்ரோல்டு டேப்லெட் எடுக்காமல் இருந்தாக்கா வரும். ஓகே. சுகர் ஃப்ளக்சுவேட் ஆகுனா வரும். ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு, கிட்னி ப்ராப்ளம், கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறவங்களுக்கு, ஸோ இந்த மாதிரி வந்து எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு, கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு, இவங்களாம் ஈஸியாக அட்ராக்ட் ஆகும் சொல்கிறேன். ஓகே. ஸோ முக்கியமான காரணம் வந்து இட்ஸ் அ கம்யூனிகபிள் டிசீஸ். டிபிங்கிறது வந்து கம்யூனிகபிள் டிசீஸ். இப்போ ஒருத்தவங்களுக்கு டிபி இருக்குனாக்கா நம்மளுக்கு தெரியாது, நம்மளுக்கு பக்கத்தில் யார் என்ன இருந்து வியாதின்னு நம்மளுக்கு தெரியாது மோஸ்ட்டாக. ஸோ அவங்க தான் சொல்லணும், அவங்க கடமை அது, எங்களுக்கு டிபி இருக்குன்னு பக்கத்தில் வர சொல்லணும் பேஷண்ட்ஸ். என்ன பண்ணுவாங்க, இரும்புவாங்க நம்ம முன்னாடியே, அட்லீஸ்ட் மாஸ்க் போட்டாச்சும் இரும்பணும். ஸோ இது பெரும்பாலும் டிபி பரவுறது வந்து இந்த இரும்பல்னால, அதாவது டிபி பாதிக்கப்பட்ட டிபி பேஷண்ட் வந்து இரும்புறதுனால அந்த ட்ராப்லெட், அந்த ஒரு இரும்பி சளி வருது பார்த்தீங்களா, அந்த சளியை நம்ம இன்னேல் பண்ணும்போது நம்ம உடம்புக்கு போயிடும், மூச்சு குழாக்கு போயிடும். ஸோ அதனால தான் பெரும்பாலும் இந்த ஸ்ப்ரெட் ஆகிறது காரணம். ஸோ அதுக்கு நம்ம கவர்மெண்ட் வந்து நிறைய, என்ன சொல்கிறது, ஒரு 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேவரபிள், நிறைய கண்டிஷன்ஸ், நிறைய வந்து நலத்திட்டங்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து இப்போ டிபி பேஷண்ட்ஸ் வந்து டயக்னோஸ் பண்ணால் வச்சிங்களேன், அவங்களுக்கு மாதம் 1000 ரூபா வந்து அக்கௌண்ட்டில் போயிடும். ஓகே. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சிம்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீ விட்டிங்கன்னா வச்சிங்களேன், இது வந்து நான் சொன்ன ஆஸ்மாவோட ரொம்ப கொடிய வியாதி இது. நீங்கள் நீங்கள் டிலே பண்ணாங்கன்னா உயிருக்கே ஆபத்தாகும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப கொடிய வியாதி டிபி. நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் கண்டுபிடிச்சி மாத்திரை, ஏன்னா இது கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறது மாத்திரை. எல்லா கவர்மெண்ட் ஆரம்ப சுகாதார மையத்தில் நீங்கள் எங்கள் கிராமத்துலாலும் சரி உங்களை வீடு தேடி வந்து கொடுப்பாங்க மாத்திரை, அதுவும் ஃப்ரீ மாத்திரை. ஸோ அது வந்து நான் வந்து கவர்மெண்ட்டில் தான் வாங்க நான் அட்வைஸ் பண்ணுவேன். ப்ரைவேட் மாத்திரை இருக்குது, பட் ஐ சஜஸ்ட் கவர்மெண்ட்டில் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது, ஆக சிறந்தது. அது மட்டும் கவர்மெண்ட் வந்து இதுக்கு உண்டான நிறைய அலவன்ஸ் தராங்க. இப்போ அவங்களுக்கு பாசிட்டிவாக இருந்தால் அவங்க அக்கௌண்ட்டில் மாதம் 1000 வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு பேஷண்ட் தெரியுது, டிபி பேஷண்ட் இருக்குது, நீங்கள் கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ணால் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் 500 ரூபா கொடுப்பாங்க மாதம். ஸோ அது மட்டும் சத்துணவு, அந்த முட்டை, அந்த மாதிரி வந்து டயட், அதெல்லாம் வந்து அவங்களும் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே டாக்டர். ஸோ இப்போ இந்த டிபியை வந்து நம்ம பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டீங்க. இப்போ இந்த ஆஸ்துமா அலர்ஜி, இந்த நுரையீரல் சுவாச நோயிலேயே வந்து இன்னொரு செட் ஆஃப் பீப்புளை வந்து நம்ம விட்டுட்டாச்சு சார் டாக்டர். இப்போ என்னென்னா இந்த அதிகமாக இந்த பவுடர் கலந்த ஒரு ஜாபில் வேலை செய்வாங்க. இப்போ கார்பெண்டராக இருக்கட்டும், இல்லை அந்த பவுடர் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்க, இல்லை சிமெண்ட்டில் அதிகமாக ஒர்க் பண்ணுறவங்க, இல்லை கெமிக்கல் சைடில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புலாம் ஏற்படும், அது எப்படி அவங்கள வந்து அவங்கள பாதுகாத்துக்கிறது, அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். கண்டிப்பாக இந்த மாதிரி கம்பெனி பெரும்பாலும் காட்டன் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க, மில்லில் ஒர்க் பண்ணுறவங்க, மில்னால் அந்த ப்ரொடக்ஷன் கிடையாது, நான் சொல்கிறது அந்த காட்டன் இதுவே பஞ்சு ஆலையிலே டேரெக்டாக டீல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க சிமெண்ட் இண்டஸ்ட்ரி, ஈவன் பீங்கா இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா பீங்கா டஸ்ட்டு வரதெல்லாம், ஸோ அது ப்ளஸ் அந்த நிலக்கரி, நெய்வேலியில் நிலக்கரி சுரங்கம், ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் அட் வெரி ஹை ரிஸ்க். கண்டிப்பாக பாதுகாப்பு எக்யூப்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க, ஃபேக்ட்ரியில் கண்டிப்பாக கொடுக்காம பண்ண மாட்டாங்க, அது கொடுத்தா தான் நம்மளுக்கு தவிர்க்க முடியும். அப்படி இல்லைனா அவங்க பேஷண்ட் அந்த ஒர்க் பண்ணுறவங்க ஒழுங்காக கேர் எடுத்துக்கலன்னா என்ன ஆகுனா, நாளடைவில் வந்து அந்த அந்த டஸ்ட் பார்ட்டிகள் நம்ம கண்ணுக்கே தெரியாது. இப்போ நிலக்கரியோ சிமெண்ட்டோ நம்ம சின்ன டஸ்ட் பார்ட்டிகளாக தெரியும், கண்ணுக்கே தெரியாது. அது உள்ளே டீப்பாக போய் என்ன ஆகுனாக்கா ஒரு 10 வருஷத்தில் 6-7-10 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நுரையீரல் சுருக்கம் உண்டாக்கிடும். ஸோ சுருக்கம் ஆக என்ன ஆகுனா அவங்களுக்கு மூச்சு வாங்குறது கம்மியாகும், மூச்சு வாங்குறது அதிகமாகும், லங் ஃபங்க்ஷன் கம்மியாகும், லங் ஃபங்க்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாகிடும். ஸோ அது வந்து நம்ம பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ் சொல்லுவோம், பிபின்னு சொல்லுவோம். நம்ம கொரோனா காலத்தில் நம்ம ஃபுல்லாக ஒரு போட்டுப்போம்ல, அந்த மாதிரி இல்லாமல் நம்ம முகத்துக்கு மட்டும் ஒரு ஷீல்டு மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அது நம்ம கண்டிப்பாக ஆக சிறந்தால் போட்டுக்கணும். இல்லை அட்லீஸ்ட் மாஸ்க், நல்ல டபுள் லேயர் மாஸ்க், இல்லை N95 மாஸ்க்கோ அந்த மாஸ்க்கு போட்டாக்கா நம்ம தவிர்த்துடலாம். அது நேயர்களே, ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியின் நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் ஆஸ்துமா அலர்ஜி, நுரையீரல் சுவாச நோய் குறித்த கேள்விகளுக்கு தான் டாக்டர் விளக்கம் அளிச்சிட்டு இருக்காங்க. டாக்டர், நிகழ்ச்சியில் நிறைவாக நான் கேட்க போகிற கேள்வி என்ன அப்படின்னா, நேயர்களுக்கு உங்களுடைய அறிவுரைகள் என்ன, எப்படி இந்த நோயிலிருந்து அவங்க பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் டாக்டர். இது ஆஸ்மாக்கு மட்டும் நான் சொல்லலை, ஜென்ரலாக இது ரொம்ப சிம்பிள் தான், எல்லாருக்கும் பொருந்தது. ஃபஸ்ட்டு வந்து உணவு பழக்கம், அதாவது வந்து டைமுக்கு சாப்பிடணும், அண்ட் ஸ்லீப். இது ரெண்டுமே நீங்கள் வந்து நல்லாவே பண்ணிட்டீங்கன்னா நம்ம பெரும்பாலும் எல்லா வியாதியும் நம்ம தவிர்த்துடலாம். இந்த ஆஸ்மா மட்டும் கிடையாது, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கேட்ஜெட்ஸ், ஃபோன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ முக்கியமான ஸ்க்ரீன் டைம் அவாய்ட் பண்ணணும். அதுவும் குழந்தைங்கள் மத்தியில் இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. குழந்தைங்கள வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் பர் என்ன சொல்கிறேன், இன்டர்நேஷ்னல் மெடிக்கல் பீடியாட்ரிக் அசோசியேஷன் படி தான் சொல்கிறாங்கனாக்கா, ஒரு 5 வயசுலேருந்து, அதாவது 2 வயசுலேருந்து 6 வயசு குழந்தைங்க வந்து ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் ஸ்க்ரீன் டைம் இருக்குன்னு சொல்கிறாங்க.
பட் பெரும்பாலும் அப்படி பண்ணுறது கிடையாது இப்போ நம்ம குழந்தைங்க. ஸோ அதுவே சாப்பிட்றதுக்கு இல்ல வேற ஏதாவது அவங்கள பண்றதுக்கு அப்படின்னாலே அவங்கள்ட்ட போட கொடுத்துறது தான் உண்மையாலுமே கஷ்டம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா அப்படி தான் இருக்காங்க இப்போ. ஏன்னா இன்னைக்கு பயங்கரமா ஃபாஸ்டான உலகத்துல இருக்கும். அம்மா வேலைக்கு அப்பா ஒரு பக்கம் வேலைக்கு அப்படின்ற நம்ம அவங்களையும் தப்பு சொல்ல முடியும். ஏன்னா எங்கள் வீட்லேயும் அப்படி தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் பெரும்பாலும் நம்ம வந்து வேறு வழி இல்லை. ஏன்னாக்கா இது ஃபியூச்சரை பாதிக்கும், குழந்தைங்கள் ஃபியூச்சரை தான் பாதிக்கும். ஏன்னா அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் கம்மியாகும், இம்பேர்ட் கான்சன்ட்ரேஷன் இருக்கனால அது சுயமாக சிந்திக்க திறன் கம்மியாகும். ஆக்சுவலாக ரொம்ப அக்ரெசிவ் ஆவாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப அது ப்ளஸ் ரேடியேஷன் அந்த செல்ஃபோன்லேருந்து வர ரேடியேஷன்ஸ் ரொம்ப முக்கியமான காரணம். ஸோ சிம்பிள் ஸ்டெப்ஸ் வந்து டேக் ஹோம் மெசேஜ் நான் சொல்லணுன்னாக்கா, அடிக்குவேட் ஃபுட், அதாவது ஃபுட்டு வந்து ஹெல்த்தியான ஃபுட்னா நம்ம பாரம்பரிய உணவு முறையில் ரொம்ப சாக சிறந்தது. சரிங்களா? லெஸ் அதான் வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். சர்க்கரை, சரிங்களா, அரிசி சாப்பிட்லாம், அது வந்து கார்போஹைட்ரேட்டு, அதனால் நம்ம எனர்ஜிக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ ஸ்வீட்ஸு, சரிங்களா, டீப் ஃப்ரைட் ஃபுட்ஸ், ஆயிலி ஃபுட்ஸ் அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஸோ எண்ணெயில் பொரிச்சது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கம்மி பண்ணால், அதில் மசாலா ஐட்டம்ஸ் அஃப்கோர்ஸ் அதை சொல்ல மாதிரி மசாலா ஐட்டம்ஸு, ஏன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப வந்து ஒவ்வாமை அதிகப்படுத்தும், அலர்ஜி தன்மை அதிகப்படுத்தும். ஸோ ஃபுட் ஹேபிட்ஸ் கண்டிப்பாக ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும், கார்பனேட் ட்ரிங்க்ஸ் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும், ப்ரிசர்வேட்டிவ்ஸ், அது வந்து ஊறுகாய் முக்கியமான எக்ஸாம்பிள், ஊறுகாய் அதான் முக்கியமான எக்ஸாம்பிள் ஆஃப் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். அப்புறம் பேக்டு ஃபுட்ஸ் கண்டிப்பாக அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஸோ அது ஒன்று. லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நான் சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் 30 minutes ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக இட்ஸ் அ மஸ்ட். அது நீங்கள் வந்து ஹெவியாக ஒர்க் பண்ண அவசியமே கிடையாது. ஒரு நார்மல் பிரிஸ்க் வாக்கிங், பீச் வாக்கிங் இஸ் வெல் சஃபிஷியன்ட், போதுமான அளவுக்கு ரொம்ப நல்லது ஆக்சுவலாக அது. அண்ட் முக்கியமான மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியம் தூக்கம். தூக்கம் நீங்கள் நார்மலாக நீங்கள் வந்து ரொம்ப அலட்சியமாக நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அது தூக்கம் நீங்கள் ஒழுங்கானா எல்லா உறுப்பையும் பாதிக்கும். மெட்டபாலிசம் சொல்லுவோம் நம்ம. ஸோ அது சர்க்கேடியன் ரிதம்னு ஒரு பேர் இருக்குது. அது என்னன்னாக்கா நம்ம கிளாக் மாதிரி நம்ம ஸ்லீப் ஒழுங்காக பண்ணலாம், அந்த கிளாக் டிக் டிக்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஸ்லீப் இன்டரப்ட் ஆச்சுன்னா வச்சிங்களேன், அந்த கிளாக் ஸ்டாப் ஆகிடும், இன்டரப்ட் ஆகிடும். இப்போ நம்ம மணிக்கு நம்ம டைமுக்கு ஒழுங்காக வர சொல்லணும்னா ஆகும், நம்மளுக்கு நம்ம லேக் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் சர்க்கேடியன்றதுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ நம்ம தூக்கம் வந்து அட்லீஸ்ட் 8 hours ஆஃப் ஸ்லீப், சவுண்ட் ஸ்லீப் கண்டிப்பாக இருக்கணும். அதுதான் ரொம்ப கஷ்டமாச்சு இன்னைக்கு சவுண்ட், அதாவது சவுண்ட் ஸ்லீப், சரிங்களா? ஸோ அதுக்கு முக்கியமான எது என்ன சொல்கிறது வில்லன் பார்த்தீங்கன்னாக்கா லேட் நைட் தூங்குறவங்க தானே சொல்றாங்க. தப்பான அணுகுமுறை அது. அதுக்கு உண்மையான வில்லன் வந்து இதுதான், டிவிஸு, முக்கியமாக செல்ஃபோன். சில பேர் செல்ஃபோன் பக்கத்தே தூங்குவாங்க. செல்ஃபோன் பார்த்தா தான் தூக்கமே வருதுன்ற அது அளவுக்கு தப்பான கான்செப்ட் அது. ஸோ கேட்ஜெட்ஸ் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். நீங்கள் அதான் சொல்கிறேனே, சவுண்ட் ஸ்லீப் வரணும்னா ரூம் வந்து நல்லா சொல்கிறது இருட்டு ரூமாக நல்லா இருக்கணும். ஒரு லைட் வந்து ஒரு ப்ளசன்ட் லைட்டாக இருக்கணும், அவ்வளோதான். சவுண்டு கம்மியாக இருக்கணும். ப்ளஸ் கேட்ஜெட்ஸ் வந்து ஸ்க்ரீன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ 8 மணிக்கு தூங்க போகிறீங்க, 9 மணிக்கு தூங்க போகிறீங்கனாக்கா அட்லீஸ்ட் 6 மணி 7 மணிக்கெலாம் மூடி வச்சிடணும். லேப்டாப்ஸு, டெலிவிஷன்ஸு, டிவி பார்க்குறது எல்லாமே. ஓகே டாக்டர். ஸோ இது எல்லாமே அவாய்ட் பண்ணி நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும், ஓரளவுக்கு கரெக்டாக இருக்க ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. எஸ் டாக்டர், இன்னைக்கு எங்களுடைய நிகழ்த்துக்கு வந்து எங்களுடைய இந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் ரொம்ப டீட்டெயிலாக பதில் சொன்னதுக்கு ரொம்பவே நன்றி டாக்டர். தேங்க்யூ. நன்றி. இன்றைய நமது நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வது நான் அன்பு தோழி RJ அன்பரசி.